அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் 8வது இயலாக அமைந்த செய்யுளியல் பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த செய்யுளியல் என்ற ஓர் இயலுக்கு வருவதற்காகத்தான் தொல்காப்பியர் எழுத்தெனப்படுவன்னு தொடங்கினார். முதல்ல எழுத்ததிகாரத்துல எழுத்தென்பன யாவை, எழுதுகிற போது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும் பாருங்க. எழுத்து என்பது யாவைன்னு எழுதக்கூடாது, எல்லாம் பன்மை. அதனால எழுத்து என்பன யாவை என்று எழுதணும். அதனால எழுத்தெனப்படுவ அது பன்மை வினைமுற்று கொடுக்கிறார் பாருங்க. வினையாளனை பேர் அது வரும். எழுத்தெனப்படுவ என்று சொல்லி அகர முதல் நகர இருவாய் முப்பகுதென்ப என்று சொல்லுகிறார். அதனால அது எதற்காக சொன்னார் என்றால் இந்த செய்யுளியலுக்கு வருவதற்காகத்தான். அதாவது தமிழ் செய்யுளி யாத்தல் என்பது எப்படி என்பதனையும், தமிழ் செய்யுளில் அடங்கி இருக்கக்கூடிய 2 வகையான செய்திகள், ஒன்று பாடு பொருள் கண்டென்ட், 2வது செய்யுளின் வடிவம் ஃபார்ம் யாப்பு. இந்த 2ஐயும் விளக்குவதற்காகத்தான் இந்த செய்யுளியல் என்பதனை எழுதியிருக்கிறார். இந்த செய்யுளியலுக்கு பேராசிரியருடைய உரை மிகச்சிறந்த உரை. இன்றைக்கு பேராசிரியருடைய உரை மறுபடியும் அச்சில் வரப்போகிறது, வந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். வராவிட்டாலும் கூட அதனை முழுமையாக படி செய்து உங்களுக்கு அனுப்ப இயலும். செய்யுளியலுக்கு பேராசிரியருடைய உரையை ஐயத்தை அறவே போக்குவது. அவர் ஒருவர் தான் எல்லாவற்றுக்கும் எடுத்துக்காட்டுகள் தந்திருக்கிறார். உரையாசிரியர்கள்ல இளம்பூர்ணர் அவ்வளவு அதற்குரிய எடுத்துக்காட்டுகள் நிறைய தர முடியவில்லை. ஆகவே அந்த வகையில் பேராசிரியருடைய உரை படிக்கத்தக்கது. ஓமையலுக்கும் மெய்ப்பாட்டியலுக்கும் அவருடைய உரை மிகச் சிறந்தது. அங்கங்க நான் காட்டியிருக்கிறேன். அதே போல இப்ப செய்யுளிகள்ல முதல்ல எடுத்த உடனே இந்த நூற்பாவை நீங்கள் அப்படியே மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். மாத்திரை எழுத்தியல் நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், நான் சுருக்கமான சொல்லி சொல்லுகிறேன். 26 உள்ளுறுப்புகளை செய்யுளுக்குரிய உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டா 26. மாத்திரை தொடங்கி சொல்லப்படுகின்ற 26 உறுப்புகள் செய்யுள் உறுப்புகள் என்று சொல்லப்படும். அடுத்தது அதிலேயே ஒரு 8 அழகு சொல்லுகிறார். அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைவு, புலன், இடைவு என்று சொல்லக்கூடிய 8 வகையான அழகை சொல்லுகிறார். அதாவது ஒரு வடிவத்துக்கு ஒரு அழகு வேண்டும். அந்த அழகு இந்த தமிழ் செய்யுளிலே புலப்படுகின்ற வகையில வேறு எங்கும் இல்லை. அது பெருமைக்காக சொல்லவில்லை. ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் ஒரு செய்யுளை எப்படி அழகுற பொலிய சொல்லுவது என்பதனை தன் முன்னோர்கள் வழியாக மரபு வழியாக அறிந்து அவற்றுக்கெல்லாம் ஒரு அழகிய வடிவத்தை கொடுத்து இன்னென்ன அழகு இன்னென்ன பாட்டில் புலப்படுகிறது என்று சொல்லியிருப்பதை நினைக்கின்ற போது நம்முடைய வியப்பு விண்ணை தொடுகிறது. அதனால அப்படிப்பட்ட இந்த முதல் நூற்பா மிக மிக இன்றியமையாதது. இதற்காகத்தான் அவர் தொல்காப்பியம் எழுதினார் என்று சொல்லுவதில் எந்த விதமான தடையும் இல்லை. அந்த 34 பகுதிகளை நாம் பார்த்தோம். அப்படி பார்த்து கொண்டு வருகிற போது அடிப்படை இப்போது செய்யுளியல் படித்த பிறகு எல்லாரும் செய்யுள் எழுத வேண்டும், எழுத முடியும். அதற்காகத்தான் இப்ப இந்த இயல் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு பாவிற்கும் ஒவ்வொரு பா வகைக்கும் ஒவ்வொரு பாவ இனத்திற்கும் உரிய எடுத்துக்காட்டுகளை நான் அவ்வப்போது எழுதி காட்டுகிறேன். அதை நீங்கள் அப்படியே பின்பற்றிக் கொள்ளலாம். அதுல எனக்கு தெரிந்த உங்களுடைய பயிலுகின்றவர்களுடைய பெயர்களை எல்லாம் சேர்த்து நான் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன். அவற்றை நீங்க பார்க்கலாம். இப்படித்தான் இதுதான் கற்பிக்க நெறி என்று நான் வகுத்து கொண்டது. நான் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற காலத்தில், யாப்பு கற்பிக்கின்ற காலத்தில் மாணவர்கள் எதிரே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர்களை எல்லாம் உள்ளடக்கி ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, அதற்கு பிறகு தாழிசை, துறை, விருத்தம், அப்புறம் பாவின் வகைகள் இவற்றையெல்லாம் எழுதி காட்டுவது வழக்கம். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றா யாராரோ பெரிய பெரிய வள்ளல்களையும் புரவலர்களையெல்லாம் அந்த காலத்துல பாடியிருக்கிறாங்க, எங்க பேரும் இந்த மாதிரி பாட்டுல வருகிறது என்று சொல்லி மிகவும் சிலிர்த்து போவார்கள். அதனால ஒவ்வொரு பாவிற்கும் பாவகைக்கும் அதே போல பாவினத்திற்கும் அதெல்லாம் என்னங்கிறத நான் விளக்கி சொல்றேன். பா என்றால் என்ன, பா வகை என்றால் என்ன, பா இனம் என்றால் என்ன என்பதை நான் விளக்கி சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த இயல் கொஞ்சம்
விரைவா வேகமா ஓட முடியாது. இதுல கொஞ்சம் நின்று நிதானமாகனா இது பெரிய கணக்கு இதுல அடங்கி இருக்கிறது. மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கணிப்பு அவ்வளவு ஆழமாக இந்த செய்யுளியல்ல இருக்கிறது. உலகத்திலே நான் சொல்லுகிறேன், பெருமைக்காக சொல்லிக் கொள்ளவில்லை, ஒரு கால் மாத்திரை அளவு ஒரு எழுத்து ஒலிப்பதனை பற்றி எழுத்ததிகாரத்துல பேசினான் பாருங்கள் இந்த தொல்காப்பியன். இந்த மேலோனை, இந்த அறிவு சார்ந்த பெரியோனை நாம் மதிப்பது, எந்த அளவிற்கு மதிப்பது? உனக்கு அதற்குரிய தகுதி இருக்கிறதா? கால் மாத்திரை ஒரு எழுத்து பெரும் மரும் என்று சொல்லுகின்ற சொல்லிலே அந்த மகரம் என்பது மகர குறுக்கம், அது கால் மாத்திரை அளவுக்கு அது ஒலிக்கும் என்று கணக்கிட்டு, கால் மாத்திரைன்னா என்ன, கை நொடி பொழுதுல 4 அப்படி ஒலிக்கும் என்று சொல்லியிருக்கக்கூடியதை உலகத்தினுடைய எந்த மொழி கூற்றிலும் நாம் பார்க்க முடியாது. பிஞ்சுன்னு சொல்லுகிறான், அந்த பிஞ்சில 4 ஒரு பகுதியை பற்றித்தான் அவன் பேசுகிறான். அதனால அதை படிக்கணும். அடுத்தது குறில் நெடிலெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் அங்கேயே. இப்ப அந்த குறில் நெடிலை வைத்துக்கொண்டு, இந்த செங்கற்களை வைத்துக்கொண்டு நாம செய்யும் என்ற கட்டிடத்தை நாம் எழுப்ப போகிறோம். குறில் நெடில் அத பின்னால் வந்த யாத்திரங்கலக்காரி ஆசிரியர் இந்த செய்யுளியலை சாறு பிடிந்து தருகிறார். குறிலே நெடிலே ஏனை குறில் நெடிலே நெறியே வரினும் நிறைந்து ஒற்றெடுப்பினும் நேர் நிறை என்று அறி நெய்புறையும் மென்தோழி உதாரணம் ஆழி வெள்வேள் வெறியே சுறா நிறம் விண்தோய் விழாம் என்று வேண்டுவரே என்று அவர் தொடங்குறார். எழுத்து எப்படி ஒவ்வொரு எழுத்தையும் வைத்துக் கொண்டு அசை என்ற ஒன்றை உருவாக்குவது என்ற, அதே போல இங்க தொல்காப்பியர் அதற்கு மூலம் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியர் இங்க என்ன சொன்னார், நேரசை நிறையசை என்று 2 அசைகளை முதல்ல காட்டினார். இதுதான் செய்யுளை இயற்றுவதற்கும் செய்யுளை அறிந்து கொள்வதற்கும் திறவுகோல். நேரசை நிறையசை என்று 2 அசைகள். தொல்காப்பியர் சொன்ன ஒன்றை பின் இலக்கண நூலார்கள் பேசவில்லை. அது என்னவென்றால், தொல்காப்பியர் குற்றியல் உகரத்திற்கு மிக இன்றியமையாமை கொடுத்தார். அந்த குற்றியல் உகரம் என்பது தனக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரம் என்றாலும் அது மொழியின் பயிலுகின்ற அளவு மிக பெரிதாக இருக்கிறது. அதனால்தான் அதுக்கு குற்றியல் உகர புணரியல் என்று ஒரு தனியாக ஒரு இயல் வகுத்தார். அந்த குற்றியல் உகரம் செய்யுள்ள பெரிய பேரிடம் பெறுகிறது தொல்காப்பியருடைய தொல்காப்பியத்துல. பின்னாளில் வந்த இலக்கண ஆசிரியர்கள் அதை கருதல. என்னவென்றால், நேரசையாக வரக்கூடிய ஒன்றுக்கு பிறகு வரக்கூடிய குற்றியல் உகரம், நிறையசையாக வரக்கூடிய அசைக்கு பின்னால் வருகின்ற குற்றியல் உகரம் இரண்டையும் சேர்த்து ஒரே அசையாக்கி நேர்வு அசை நிறைவு அசை என்று சொன்னார். பின் நூல்களில் இதை காண முடியாது. நமக்கு நேரசை நிறையசை என்று போது கற்றுக்கொண்டால் போதும். நேர்வு நிறைவு என்பது உணர்ந்து கொண்டால் போதும். அது எங்க வரும் அந்த நேர்வு நிறைவு என்றால், வெண்பாவில இறுதி சீர்ல வரும். எப்படி வரும் என்றால், நடுவிலையும் வரும், ஆனா இறுதியில வருவது அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். காசு பிறப்பு என்று வரும். அந்த வாய்ப்பாடுகளால வரும். காசு பிறப்பு என்று வருகிற போது காசு என்றால் நேர்வு, பிறப்பு என்றால் நிறைவு என்று வரும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அதை பின் இலக்கண நூலாசிரியர்கள் பின்பற்றவில்லை. அதனால அதை பற்றி பரவாயில்ல. இப்ப அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது இருவகை உகரமுடு 314வது நூற்பாவிலிருந்து பார்க்க போறோம். கொஞ்சம் முன்னாடி சொன்னதுதான் சொல்ல போறேன். இருவகை உகரமுடு இயைந்தவை வரினர் 2 உகரம் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. ஒன்று முற்றியல் உகரம், இன்னொன்று குற்றியல் உகரம். நான் அதை பாடம் சொல்லுகிற போது விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவேன். உகரத்தை தனியாக சொல்லுகிற போது அதுக்கு பேரு தற்சுட்டு உகரம். தன்னை சுட்டு சொல்லுவது, ஒவ்வொரு எழுத்தை ஆ ஆ இ உ என்று சொல்லுகிற போது அந்த உகரம் அவ்வளவு முழுமையாக ஒலிக்கின்ற போது நீங்க அந்த இதழை பார்க்க, நம்முடைய இதழை பார்க்க வேண்டும். கண்ணாடியில இதழை பார்த்தீர்களானால் அது இதழ் குவிந்து கொள்ளும். அதைத்தான் பிறப்பியல்ல சொன்னார். ஊ ஆகிய எழுத்துக்கள்லாம் இதழ் குவிவு என்ற முயற்சியினால் தோன்றும் என்று சொன்னார். ஊ என்று சொல்லுகிற போது இதழ் நன்றாக குவிந்து கொள்ளும். ஊ என்று சொல்லுகிற போது இதழ் குவியும். ஆனால்
முற்றியல் உகரமாக அந்த உகரம் சொல்லிலே வருகிற போது ரெண்டு வகையாக வரும். ஒன்று முற்றியல் உகரமாக வரும், இன்னொன்று குற்றியல் உகரமாக வரும். கதவு என்று சொல்லுகிற போது முற்றியல் உகரம். ஏன் அது முற்றியல் உகரம் என்றால், குற்றியல் உகரம் என்பது கடைசியில வல்லெழுத்துக்களின் மீது ஏறி வருகிற உகரம் தான் குற்றியல் உகரம். நாடு, காசு, காது, காபு, காரு, பிறப்பு, பின்னாக்கு, 9 இவையெல்லாம் குற்றியல் உகரம். கடைசியில கு, சு, டு, து, பு, ரு அப்படின்னு வருவதெல்லாம் குற்றியல் உகரம். அதாவது வல்லெழுத்துக்களின் மீது ஏறி நிற்கிற உகரம். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பாக், டாக் அப்படிலாம் ஆங்கிலத்தில் தான் வரும். TALK டாக். நம்ம தமிழ்ல அப்படி ஒரு சொல் வராது. என்ன, ஒரு வல்லோசையோட மறுபடியும் முடியாது. அந்த இடத்துல போய் ஒரு உகரம் ஒட்டும். என்ன ஆயிடும் அப்படின்னா பாக்கு, டாக்கு, 9 என்று அந்த உகரத்தோடு முடிகிற போது ஒரு எளிமை, ஒரு இனிமை வரும். அதுதான் குற்றியல் உகரம். முற்றியல் உகரம் என்பது இந்த வல்லெழுத்துக்களின் மீது ஏறி வராமல் இடையெழுத்துக்களின் மீதோ அல்லது மெல்லெழுத்துக்களின் மீதோ ஏறி வருமானால் அவையெல்லாம் முற்றியல் உகரம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். தீர்வுன்னு சொல்றோம், அது முற்றியல் உகரம். அதனால இவ்வாறு இப்ப குற்றியல் உகரத்திற்கு வரகு, குரங்கு, அடாது என்று வருவதையெல்லாம் குற்றியல் உகரம். அருளு என்று வருகிற போது, அருளு அப்படின்னு வருகிற போது அது முற்றியல் உகரம். இந்த வேறுபாட்டை தெளிவாக நீங்கள் யாப்பு என்பதனால தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடியே இதை பற்றியெல்லாம் நாம பேசி இருக்கிறோம். இருந்தாலும் இங்கு செய்யுள் இயற்றப் போகிறோம். கல்வி கற்கக்கூடிய அனைவரும் செய்யுள் இயற்றப் போகிறீர்கள் என்பதற்காக இதனை நான் வற்புறுத்தி சொன்னேன். ஏனென்றால் வெண்பா எழுதுகிற போது இறுதியில ஒரு ஈற்றடி வருகிற போது ஈற்றுச்சீர் இப்படி முடியக்கூடும். அந்த காலத்துல தென்றல் என்று ஒரு பத்திரிகை, ஒரு இதழை கண்ணதாசன் நடத்தினார். அது பெரும்பாலும் இலக்கிய இதழாகவே அவர் நடத்தினார். அதை நிறைய பேர் வாங்கி அதனால பயன் பெற்றார்கள். நிறைய பேர் அதனால் பாடல் எழுதி பயிற்சி பெற்றார்கள். அப்ப அவர் ஈற்றடி கொடுப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரமும் கொடுப்பாரு. குப்பையை போட்டு கொளுத்து அப்படின்னு கொடுப்பாரு. தூங்கிறது குற்றியல் உகரம். அந்த தென்றல் பத்திரிகை அவர் ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிற போது அரசியல் சூதாட்டத்தின் காரணமாக அந்த தென்றல் பத்திரிகை இரவோடு இரவாக ஒரு பெரிய முதலாளி விலைக்கு வாங்கிட்டு இவரை வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு மனம் ஒடுங்கி போய் ஆற்றாது அழுது அவர் வேறு ஒரு இதழை தொடங்கி அதில் எழுதுகிற போது அந்த தென்றல் தன்னுடைய கையை விட்டு போய்விட்டதே என்று அழுது பாடுகின்ற ஒரு பாட்டு இருக்குத, ரொம்ப காவிய நயமுடையது. அது எழுதுகிறார், சொல்கிறார், தன்பொதிகை விட்டு சரம்போல் எழுந்து வானில் தவழ்ந்து பெண் தனிமை விட்ட பெருமூச்சு போல் இறங்கி மண் தலையில் கால்பாவி மதித்தலையில் வாய் சுவைத்து சுற்ற கொடிகளுக்கு முற்றும் சுகமளித்து வையை நதியினிலும் வளர்பொன்னி மேனியிலும் கை வைத்து நடனும் கண்ணீரை தென்றல் என்பார். யான் கண்ட தென்றல் சென்னா புலவரவர் சிறந்தொட்ட தென்றலிலும் யான் கண்ட தென்றல் அகத்தடைகள் வேறாகும். இது பெற்றோருக்கு பிள்ளை உறவே அற்றோருக்கு சொந்தம் காதலருக்கு தூதுமடல் பாலை மணக்க வரும் பாலகருக்கு தொட்டில் என்றெல்லாம் எழுதினார். அப்படி கடைசியில அத்தென்றல் தன்மை அறிவறியா பாலகர்வால் வைத்தேன் அதனால் வளர்ந்தகளை ஒடிந்ததம்மா என்று அழுதார். அதனால கையறு நிலையில தென்றல் பிரிந்து போன ஆற்றாமையினாலே கையறு நிலையில் பாடிய பாட்டுன்னு எழுதினார். அது அவருக்கு இயல்பாக இறைவன் கொடுத்த வரமாக இப்படி ஒரு செய்யுள் எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் வந்தது. என்ன, 8வது கூட அவர் ஒழுங்கா படிக்கல, இருந்தாலும் தானாக படித்து எல்லாவற்றையும் சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு பாவலனாக அவர் உருக்கொண்டார். பாவேந்தரே அவரை ரொம்ப பாராட்டுவார். அவன் தான் மடார்னு எழுதுவான் அப்படின்பாரு. உடனே எழுதுவான் ஐயா, சொன்ன பொருளுக்கு உடனே எழுதுவான் ஐயா அப்படின்பாரு. அதனால அந்த இடத்துல நாம குற்றியல் உகரம் முற்றியல் உகரம் ஆகியவற்றை எல்லாம் வெண்பாவில் இறுதியில வருகிற போது அறிந்து கொள்ளலாம். இப்ப அடுத்த நூற்பா குறில் இணை உகரம் அல்வழியான இந்த குற்றியல் உகரம் முற்றியல் உகரம் இவை 2 குறில் இணைந்து வரும் 2 நேரசை ஆகாது. ஆகா, நல்லா நினைச்சு பாருங்க. நாம இலக்கணம் சொல்லுகிற போது தனி குறில் என்பது நேரசைன்னு பார்த்தோம்.
ஆ என்பது ஒரு நேரசை, அது நெடில். அதே போல குறில சொன்னா அ, உயிர்குறில் அ, இ, உ, ஏ, ஓ, ஒவ்வொன்றும் தனியாக வந்தால் நேரசை. அதுவே 2 குறில் சேர்ந்து வந்தா இக அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, உடனே 2 நேரசையா பிரிக்க கூடாது. அது 2 குறில் இணைந்து வந்தால் அது நிறையசை எனப்படும். அதைத்தான் இலக்கணம் சொல்றாரு. உடனே ஓஹோ, ஒரு குறில் நேரசைன்னு சொல்லியிருக்காரா, அகர முதலங்கிறதுல ஆ ஒரு அசை, கா ஒரு அசை, ரா ஒரு அசைன்னு பிரிக்க கூடாது. அக என்பதை பிரிக்க வேண்டும். அக என்பது நிறையசை. பிறகு தனித்து இருக்கக்கூடிய ரா என்பது நேரசை. அப்படி பிரிக்கணும். அகர முதல இப்படி ஒரு 4 குறளை தனியா இருக்கும்போது எழுதி நீங்க அலகிட்டு பாருங்க. அப்படி அலகிடும் போது என்ன தெரியும் என்று கேட்டால், அகர முதல எழுத்து எல்லாம், எழுத்தெல்லாம் சேர்த்திருக்கணும். எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகுன்னு முடியுது பாருங்க. அந்த உலகுங்கிறதுக்கு என்ன வாய்பாடு? பிறப்பு. அல்லது தொல்காப்பியருடைய முடியல சொன்னா நிறைவு, நிறைவு என்று முடிகிறது. அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் சொன்னாரு, தனிக்குறில் நேரசையாக ஆகும், ஆனால் 2 குறில் இணைந்து வந்தால் அது நிறையசையாகும் என்பதை அடுத்த நூற்பாவில் சொன்னார். அடுத்தது இயலசை முதல் 2 ஏனைய உரியசை. இந்த நேரசை நிறையசை இரண்டும் வருவதற்கு ஒரு பேர் சொல்றார். அவை இயலசை. இந்த இயலசையாக வரும். இந்த இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். செய்யுள் எழுத வேண்டும் என்றால் கண்டிப்பாக உறுதியாக இந்த இயலசை என்ற பெயர். இயலசைன்னா என்ன? நேரசை நிறையசை, இவை 2க்கும் உள்ள பொது பெயர் இயலசை. அடுத்தது இயலசை முதல் 2 நேரசை நிறையசை. ஏனைய உரியசை. அது என்ன ஏனைய உரியசை? இந்த நேரசைக்கும் நிறையசைக்கும் பின்னால உகரம் வந்தால், அதுவும் குற்றியல் உகரம் வந்தால், அடிக்கோடு போட்டுங்க, குற்றியல் உகரம் வந்தால் என்ன ஆகும்? நேர்வு நிறைவு என்று ஆகும். அந்த 2 அசைக்கும் பேரு உரியசை. எடுத்துக்காட்டு சொல்ற, அன்பு அப்படின்னு வந்தா நேர்வசை. பிற்காலத்துல என்ன ஆச்சு? யாப்பருங்கலக்காரி ஆசிரியர், யாப்பருங்கல் ஆசிரியர், பின்னால வந்த யாப்பு நூல்கள் ஆசிரியர்கள் எல்லாம் அன்புங்கிறத 2ஆ பிரிச்சுட்டாங்க. அன் என்பது ஒரு நேரசை, பூ என்பது ஒரு நேரசை பிரித்தாங்க. அது 2 அசை அவங்களுக்கு. அதையும் அவர்கள் இயலசைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தொல்காப்பியர் இப்படி சொல்லலை. அதே போல பிறப்பு நிறைவு என்று வந்தால் பிறப்பு என்று ஆகும். அதனால அன்பு பிறப்பு என்பது எடுத்துக்காட்டு. இப்ப நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரசை நிறையசை என்று வருவன இயலசை எனப்படும். நேர்வசை நிறைவசை என்று வருவன உரியசை எனப்படும். இப்ப பார்த்து எழுதுகிறவர்களுக்கு இந்த நிறைவு நேர்வு அசை வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைய மொழியில அவற்றை 2 அசையாகத்தான் கருதக்கூடிய இலக்கணம் ஆட்சி பெற்று விட்டது. அதனால இப்ப நேர்வு நிறைவு என்று தெரிந்து கொள்ளலாமே தவிர அவை நம்முடைய பயன்பாட்டுக்கு அவை உதவுவதில்லை. அது பழைய இலக்கண அடிப்படையில் அவர் ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்காரு. இப்ப அதற்கு வாய்ப்பாடு வகுத்து விட்டார்கள் பின்னால. காசு பிறப்பு என்று தொல்காப்பியத்திலும் வருகிறது. நாள் மலர் காசு பிறப்பு என்று இந்த 4 வாய்ப்பாடுகள். நாள் என்றால் நேரசையாக பெண்பாக முடிந்தால் நாள் என்று முடியும், நிறையசையாக முடிந்தால் மலர் என்று முடியும், 2 அசையாக முடிந்தால் காசு, நேராக முடிந்தால் காசு என்றாகும், நேராக முடிந்தால் பிறப்பு என்று ஆகும். இது பிற்கால இலக்கணப்படி இப்படி இதற்கு வாய்ப்பாடுகள் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு வரும். தொல்காப்பியர்களை நேர்வு நிறைவு என்று பகுத்தார். சரி, அடுத்தது தனிக்குறில் முதலசை மொழி சிதைத்து ஆகாது. 2 குறில் வருகிற போது அதே தான் சொன்னதே தான் திரும்ப வற்புறுத்தி சொல்லுகிறார். அகர முதல என்று வருவதில் ஆகா என்று 2 குறில் வருகிற போது அதனை 2 நேரசையாக பார்க்காதீர்கள். ஆகா 2ஐயும் சேர்த்து முதல்ல ஒரு நிறையசையாக பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சரி, ஏன் சொல்றாரு இத அப்படின்னா, சொன்னதே திரும்ப சொல்றாரு எதுக்கு அப்படின்னா காரணம் இருக்கிறது. சில செய்யுட்கள்ல அ ஆ அப்படின்னு வரும்.
அப்ப என்ன செய்யணும்? ஒரு குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து வந்தா நிறையசை. குறில் நெடில் என்பது நிறையசை என்பது இலக்கணம். ஆனா எழுதுகிற புலவன் அப்படி அந்த பொருள் அவன் எழுதல, ரெண்டையும் சேர எழுதல. ஆ என்று எண்ணப்படும் என்று சொல்லுகிற போது ரெண்டையும் வேறு வேறா எண்ணி இருக்கிறான். அது நாலடியார்ல வருகிறது. ஆ என்று எண்ணப்படும், வியந்து எண்ணப்படும்ங்கிறதுக்கு அப்படி எடுக்கலாம். அப்ப ஒரு கமா போட்டுக்கலாம் நம்ம பிற்காலத்து வழக்கப்படி. அதெல்லாம் போட வேண்டியதுல பொருளறிந்து நாம பிரித்துக் கொள்ள வேண்டும் பழைய காலத்துல. அதனால இந்த ஆங்கிறத பிரித்து எண்ண வேண்டிய சூழலும் வரும். அந்த இடத்துல பிரித்து எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதற்காக இந்த நூற்பாக சொல்றாரு. ரெண்டு குரில் சேர்ந்து வந்துட்டா அல்லது குரில் நெடில் சேர்ந்து வந்து விட்டால் அதனை நிறையசையாக கருதுங்கள். அடுத்து ஒரு கேள்வி உடனே நமக்கு உள்ளத்துல ஒரு வினா வருகிறது. என்ன வினா என்றால், இந்த புள்ளியை வச்சிருக்கிற மெய் எழுத்தெல்லாம் வருங்க, அது அசையலை என்ன செய்யறது அப்படின்னு. அதெல்லாம் தனி அசை ஆகுமா, அது நேரசையா அப்படின்னு கேட்டா, ஒற்றெழுத்தியற்றே குற்றியலுகரம்னாரு. இந்த ஒற்றெழுத்துகளுக்கெல்லாம் கணக்கு இல்லை. அதெல்லாம் குறில் நெடிலோடு சேர்த்து எண்ணப்படும். குறில் ஒற்று, நெடில் ஒற்று ரெண்டும் நேரசை. அதே போல குறில் நெடில் ஒற்று, இரண்டு குறில் ஒற்று, இவை நிறையசை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குற்றிய லுகரத்தையும் ஒற்றெழுத்தியற்றே, குற்றிய லிகரம் திருத்திக்கணும். அதை இப்ப இதுல அச்சுல கொஞ்சம் பிழையா வந்திருக்கு, மேல சரியா எழுதியிருக்கிறாங்க புத்தகத்துல. ஒற்றெழுத்தியற்றே குற்றிய லிகரம் அருள் அல்லது யாதனில் அப்படின்னு சேர்ந்து வருகிற போது தீ வந்துருச்சு. அல்லது என்பது அல்லதின்னு வந்துருச்சு. அப்படி வந்தா அதை ஒற்றெழுத்து போல கருதி கொண்டு அழகிடுங்கள் என்று சொன்னார். அது எப்பொழுதாவது தான் வரும். சரி, அடுத்தது முற்றியலுகரமும் மொழி சிதைத்து கொலா முற்றல் இருந்தே ஈர்க்கடி மருங்கினும். இந்த முற்றியலுகரம் இருக்குத, இதையும் நாம எப்படி பிரிக்க வேண்டும் என்றால், அதனை பிரிக்கின்ற காலத்து நேர்வு நிறைவு என்று பிரித்து விடக்கூடாது. எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், வார் முரசுன்னு இருக்கு, உடனே நீங்க வார் மூணு பிரிக்க கூடாது. எப்பொழுதுமே இந்த ஒற்றுங்கிறது ஒரு எல்லை, அதோட கோடு போட்டுடணும். வார் முரசுன்னு வந்தா வாருங்கிறதோடு நிறுத்துங்க, அது நேரசை. அப்புறம் முரசுங்கிறத பார்த்தா அது நிறைவு என வரும். அப்ப நேர் நிறைவு என்பது அதனை அப்படி பகுக்கணும். ஒரேடியா வார் மூணு போயிடக்கூடாது. அதே போல முரம்பு, பரண் முரம்பு என்று வருகிற போது பரண் என்பதை ஒரு அசையாகவும் முரம்பு என்பதனை ஓர் அசையாகவும், அதாவது நிறைவு என்று வர வேண்டும். அவ்வாறு பிரிக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது குற்றியலுகரமும் முற்றியலுகரமும் ஒற்றொடு தோன்றி நிற்கவும் பெருமே. எப்படி? குற்றியலுகரம் முற்றியலுகரம் இரண்டும் ஒற்றோடு சேர்ந்து வரும். எப்படி வரும்? உறங்கு. உறங்கு என்பதுல உற இங்கு பிற்காலத்து இலக்கணப்படி இதை பிரிக்கணும்னா உறங்கு இன்னும் பிரிச்சுட்டு கூங்கிறத தனியா பிரிக்கணும் பிற்காலத்து இலக்கணப்படி. ஆனா தொல்காப்பிய இலக்கணப்படி இது நிறைவு. உறங்குங்கிறது நிறைவு. உறங்கும் அப்படின்னா அதை எப்படி பிரிக்கணும்? நிறை நேர்னு பிரிக்கணும். உறங்குங்கிறத நிறைவு என்று சொல்ல வேண்டும். ஒரே அசைதான், உரியசை. உறங்குங்கிறது அப்படி இல்லை, அது ஒற்று வந்துட்டா இரண்டு அசை எங்க உறங்கு என்பது வரல நிறையசை, கும் என்பது நேரசை, அவ்வாறு வரும். அடுத்தது அசையும் சீரும் இசையோடு சேர்த்தி வகுத்தனர் உணர்த்தலும் வல்லோராரே. சரி, நீடு வாழ்வார்னு இருக்கு. இந்த வாழ்வார் நீடு வாழ்வார்ங்கிறத இயல்பா எப்படி பிரிச்சிருவாங்கன்னா, நீ என்பது நேரசை, டூ நீடுங்கிறது தனியா இருந்தா டூங்கிறது அது ஒரு நேரசை. வாழ்வார்ங்கிறதுல வாழ் என்பது நேரசை, வார் என்பது நேரசைன்னு பிரிப்பாங்க. அப்படி பிரிக்க கூடாது. வெண்பாவுல நீடு வாழ் ஒரு
அடுத்தது வார்னு முடியும். அப்படி பிரிக்கலாமான்னா அவ்வாறெல்லாம் சிதைத்து பிரித்து கொள்ளுதல் ஓசைக்காக அதை தனியாகத்தான் நாம் அளவிட வேண்டும். நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு பிரிக்கும் போது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு வருதுன்னு இருக்குங்க. எப்படி பிரிக்கிறாங்க? உறங்கு, அதை எப்படி உறங்குவது போலும்னு நாம பேசுவது போல சொல்லுவது போலவே எழுதிவிடக்கூடாது திருக்குறளை. அப்படி எழுதுனா அசை சீர் சரியா வராது. எப்படி பிரிக்கணும்? எழுதி வச்சுங்க நல்லா. உறங்கு ஒரு சீர், வது போலும் ஒரு சீர், காக்கா ஒரு சீர், துரங்கி என்பது ஒரு சீர். உறங்கு, வது போலும், சாக்கா, துரங்கி, விழிப்பது போலும் பிறப்பு. அப்படி வந்தாதான் 7 சீர் வரும். எதுக்காக இப்படி பிரிக்கிறாங்க? பின்னாடி தலைக்காக அப்படி பிரிக்கிறாங்க. பின்னால இப்ப சீரை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம், பின்னால தலை பற்றி படிக்கிற போது அது தெரியும். அதனால இப்படித்தான் நாம் எழுத வேண்டும். 7 சீர் கொண்ட ஒரு குறளை எழுதுவதென்றால் வாக்கியம் உரைநடையில எழுதுவது மாதிரி எழுத முடியாது. 7 சீர் வரணும்னா அது எப்படி வரணுங்கிறது இலக்கண இனிமேல் சொல்லப்படும். நான் நிறைய உங்களுக்கு குறட்பா எழுதி காட்டுறேன். திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கிறார். இப்ப அதே போல நாம நம்முடைய பாடத்திற்கு சில குறட்பாக்களை எழுதலாம். இந்த வாய்ப்பாடுகளை கொண்டு இப்படி இப்படி முடியும் என்று காட்டலாம். இப்படி சொல்லை வெற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஒரு சொல்ல, அசையும் சீரும் இசையோடு சேர்த்தி ஓசையோடு இணைத்து பார்த்து வகுத்து சொல்ல வேண்டும். அதுதான் வல்லோர் ஆறு என்று கேட்டார். இது வரையில உங்களுக்கு எழுத்து அசை பற்றி சொல்லியிருக்கிறார். 26 உறுப்புகளை பற்றி பேச வேண்டும் ஆசிரியர். 26 உறுப்புகளை பற்றி பேச வேண்டிய ஆசிரியர் இப்போது நமக்கு 2 உறுப்புகளை பற்றி பேசியிருக்கிறார். எழுத்து அசை, மாத்திரை, எழுத்து அசை என்று 3 உறுப்புகளை பார்த்திருக்கிறோம். அடுத்தது சீர். இந்த சீர் என்றால் ஒரு புலவன் ரொம்ப அழகா இடைக்காலத்துல சொல்லுவான், என்ன சீர் கொண்டு வந்திருக்கிறாய்ன்னு கேட்பான். எனக்கு என்ன சீர், என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வந்தாயே, நீ என்ன சீர் கொண்டு வந்திருக்கிறாய்? அவனும் சொல்லுவான், நேரசை சீர் கொண்டு வந்தேன், நிறசை சீர் கொண்டு வந்தேன், வெண்பா உரிச்சீர் கொண்டு வந்தேன், வஞ்சி உரிச்சீர் கொண்டு வந்தேன்பா. இதெல்லாம் இருக்கும்போது என்னையா பெரிய சீர் வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதாவது கவிஞர் சுரதா ஒரு முறை கவிதை இதுல இருக்கும்போது, என்னையா ஒரேடியா தேமாங்காய் சீரா எழுதியிருக்கிற பாட்டுல அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. ஆமாம், ஊறுகாய் போடுவதற்கு உதவும் என்பதால்மா. தேமாங்காயா எழுதியிருக்கிறீன்னு கேட்டதற்கு, ஊறுகாய் போடுவதற்கு தேமாங்காய் சீர் மிகவும் பெய்துள்ளேன், ஊறுகாய் போடுவதற்கு உதவும் என்பதால் அப்படின்னு எழுதினாரு. அதனால சீர் என்பது ஒழுங்கு என்ற பொருள் உடையது. எழுத்தை கொண்டு ஒரு ஒழுங்கு செய்து கொள்வதுதான் சீர். ஈரசை கொண்டும் மூவசை புணர்ந்தும் சீர் எங்கு இற்றது சீரெனப்படுது. 2 அசை வரலாம் ஒரு சீர்ல, 3 அசை வரலாம், 4 அசைங்கிறத பின்னால சொல்ல போறாரு. முதல்ல இப்ப அடிப்படையில ஒரு அசை கூட சீராகும். எங்க ஆகும்? இப்ப பார்த்தோம்ல, வீடு வாழ்வார், வாருங்கிறதுல ஒரு அசை, அது ஒரு சீர்ப்ப. அது வெண்பா முடியும் போது அப்படி ஒரு சீராக வரும். ஒரு அசையும் ஓரசையே நின்றும் சீராங்கிறாரு வியாபாரங்களை காரிகையில. ஒரு அசையே நின்று கூட சீராவது உண்டு. அடுத்து 2 அசை சேர்ந்து ஒரு என்ன 2 அசை வரும்? நேரசை, நிறையசை. இந்த இடத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2 அசை சேர்ந்து வந்தா என்ன ஆகும்? நேர் நேர் என்று வரலாம், நிறை நேர் என்று வரலாம், நேர் நிறை என்று வரலாம், நிறை நிறை என்று வரலாம். 4 வகையா வரலாம். 2 அசையாக இருந்தால் அது 4 வகையாக அடுக்கி வரலாம். ஈரசை, நாற்சீர், அகவற்குரிய அப்படின்னாரு. 2 அசையாக சேர்ந்து வரக்கூடியது எத்தனை வரும்? 4 வரும். ஈரசை, நாற்சீர், நேர் நேர், நிறை நேர், நேர் நிறை, நிறை நிறை. இந்த 4ற்கும் பேர் என்னன்னு கேட்டா அகவர் சீர் அல்லது ஆசிரிய சீர் என்று பேர் இதற்கு உண்டு. இப்ப உண்டாங்கிறத பிரிங்க.
உன் என்பது ஒரு சீர், ஒரு அசை. தான் என்பது ஓரசை. இது ஈரசை. நேர் நேர். தேமா. தேமாங்கிறத பிரிச்சிங்கனாலும் நேர் நேர்னு வரும். அதே போல உண்ணாதான், இது மூவசை. உன், நா, தான் என்று 3 அசையாக பிரியும். அது என்னாகும்? தேமாங்காய் என்று ஆகும். அதனால ஒரு சீர், இந்த 4 சீர் பார்த்தோம். என்ன சீர் பார்த்தோம்? நேர் நேர், நிறை நேர், நேர் நிறை, நிறை நிறை, இந்த 4 சீர் பார்த்தோம். இந்த 4ஓடையும் பின்னால ஒரு நேர விட்டுருந்தீங்கன்னா காய்ச்சீர் வந்துடும். தேமாங்காய், புளிமாங்காய், பூவிளங்காய், கருவிளங்காய்ன்னு வந்துடும். சரி, 4ஓடையும் நேர் தான் விட்டுணுமா? நிறை விட்டுனீங்கன்னா என்ன ஆகும்? கனிச்சீர் ஆயிடும். தேமாங்கனி, புளிமாங்கனி, பூவிளங்கனி, கருவிளங்கனின்னு வந்துடும். அதனால ஒரு நேரசை ஒட்டினால் காய்ச்சல் கிடைச்சிடும், நிறையசை ஒட்டினா கனிச்சீர் கிடைக்கும். அதனால எத்தனை சீராட்சி பாருங்க? 4 4 8 ஆச்சு. அதனால அவற்றிலே இன்னும் மிகுதியாக பெருக்கி பார்த்தீர்களான, உள்ளார வேறுபாடு செய்து பார்த்தீர்களான 16 சீர் வரும். சரி, இப்ப அடுத்தபடி பார்ப்போம். அது எல்லாவற்றையுமே விடாம நாம் எல்லாவற்றையும் பார்த்து விடலாம். இயலசை மயக்கம் இயற்சீர், நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை என்று வருகின்ற 4 சீரும் இயற்சீர் எனப்படும். இயலசை மயக்கம்னா கலத்தல்னு பொருள். அதாவது மாலை என்றாலே மயக்கம் என்று பொருள். பூக்கள் மயங்குதல் மாலை, பொழுது மயங்குதல் மாலை பொழுது என்று ஒன்னா சேருது. பல பூக்கள் ஒன்றாக சேருவது மாலை. மால் என்றால் மயக்கம் என்று பொருள். வேற்றுமை மயக்கம்னு பாருங்க, ஒரு வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வேற்றுமை உருவு வந்து சேரும். அதனால ஒன்றாக இணைதல், சேருதல் என்று பொருள் இந்த மயக்கம்ங்கிறதுக்கு. இயலசை மயக்கம், சீர்கள் 2ஆக வந்து மயங்குதல் என்பது, சேர்தல் என்பது இயற்சீர் எனப்படும். ஏனை உரியசை மயக்கம் ஆசிரிய உரிச்சீர். இந்த உரியசைன்னு பாருங்க, ஆசிரிய உரிச்சீர் எப்படி வரும்னா நேர்வு, நிறைவு என்று வருவன எல்லாம் அப்படி அந்த நேர்வு அசையும் நிறைவு அசையும் சேர்ந்து வருவன ஆசிரிய உரிச்சீர் என்று சொல்லப்படும் என்று சொல்கிறார். நேர்வசையும் நிறைவசை அது எப்படி வரும்? மேல பார்த்தீங்க, நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை, இவை இயற்சீர்னு பார்த்தோம். ஆசிரிய உரிச்சீர் எப்படி வரும்? நேர்வு நேர்வு, நிறைவு நேர்வு, நிறைவு நிறைவு, நேர்வு நிறைவு என்று ஆசிரிய உரிச்சீர் 4 வரும். இப்ப என்ன தெரிந்து கொண்டோம்? இயற்சீர் 4, ஆசிரிய உரிச்சீர் 4. இவையெல்லாம் ஆசிரியப்பாவிற்கு உரியவை. இவையெல்லாம் ஆசிரியப்பாவிற்கு உரியவை என்று கருதப்படும். இவற்றை வைத்துதான் ஆசிரியப்பா எழுதும். இப்ப ஆசிரியப்பா எழுதுகிற போது 2 அசை 2 அசையாக தான் ஒரு சீர் வரும். நடுவுல எங்காவது ஒரு காய்ச்சீர் வரலாம். நடுவுல எங்காவது ஒரு காய்ச்சீர் வரலாம். அதற்கு இலக்கணம் சொல்ல போகிறார் பின்னால. இப்ப நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு ஆசிரியப்பா இலக்கண எடுத்துக்காட்டுக்காக எழுதியிருக்கிறேன். அதுல இந்த பயில்கின்றவர்களுடைய பெயர்களை கேட்டேன். அதுல ஒரு 10 பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 பேர் வச்சு நான் எழுதியிருக்கிறேன். அதை சிலர் பார்த்திருக்கலாம். பாடற்கினிய பண்பார் அகவல் நாடக்கேட்ட நலத்தகு நல்லி. இப்படி எப்படி எழுத வந்ததுன்னு கேட்டா, சிலப்பதிகாரத்தை எழுதி முடித்த இளங்கோவடிகள் கடைசியில வரந்தெருகாதை முடிக்கும் போது, காப்பியத்தை முடிக்கும் போது, தெரிவுற கேட்ட திருத்தகு நல்லீர் அப்படிங்கிறாரு. இதுவரையில கேட்ட பெருமக்களே, நல்லவர்களே, பரிவும் எடுக்கணும் பாங்குற நீங்களும் அப்படின்னு சொல்றார். அதனால துன்பமும் தொடர்ந்து வருகின்ற இன்னலும் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள் என்று மங்களமாக எழுதி முடிக்கிறார் தன்னுடைய பாட்டை. அதே போல பாடற்கினிய பண்பாரகவல் நாடக்கேட்ட நலத்தகு நல்லீர் தமிழ்கடன் புரியும் தகமை சார்ந்த இமிழ்கடல் ஹவாயாம் இனிய கடற்துறை வாழும் வைதேகி வாழிய நன்றே. ஆழ்ந்த தமிழுளம் அலர்மேல் மங்கை மாத்தமிழ்ச்சேரி மணிகண்டனாரும் ஏத்து மூத்தமிழ் இடையராது அவாவும் அரவிந்த அன்பரும்
அருமை மருத்துவர் சரந்தொடுவில்லால் தகவிலான் என்ற ரகுராம பேர் இனிய நண்பரும், சீர்சால் பண்பினர் செந்தில்நாதரும், தனித்தமிழ் துந்தி கார்த்திகை பெயரரும், இனிய பண்பினார் மணிமேகலையும், பரசுராமனின் பண்பார் அன்னை ரேணுகை பெயரின் இனிய உலத்தரும், மதுரை மீட்ட மாற வேந்தனார் புதுமை தமிழை பொன்னென போற்றும் சுந்தரபாண்டிய சொல்வல அன்பரும், தனமாரி முத்தனும் தகைசால் அம்மையும், மனமெலாம் தமிழே மணக்க கற்கும் சம்முரவியாம் சால்புடை அம்மையும், இன்னும் பற்பலர் இருங்கடல் சூழ மன்னிய வைய மிசையிருந்து அருந்தமிழ் தொல்காப்பியத்தை செவியால் நுகர்ந்தீர் என்றமிழ் இனிமேல் வையம் எங்கனும் பரவிட இறைவ அருளின். இப்படி ஒரு சிறிய ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பாவில் என்ன வசதினா எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் எழுதி கொண்டு போகலாம், 1000 அடி கூட எழுதலாம். உலகத்திலேயே மிக நீண்ட ஆசிரியப்பாவை எழுதிய பெருமை யாருக்கு உண்டு என்றால் 1000 அடிகளுக்கு மேல போயிட்டார். அப்படி எழுதியவர் வள்ளற் பெருமான் ராமலிங்க சுவாமி. அவர் அருட்பெருஞ்சோதி அகவல்னு எழுதியிருக்கிறார். அவ்வளவு நீண்டது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எழுதுவதற்கு மிக எளிதாக ஓட்டமாக உள்ளது இந்த ஆசிரியப்பா. ஈரசை ஈரசையா எழுதிட்டு போகணும். இப்ப நீங்க எழுதுங்க என்னமே ரெண்டசையா எழுதிட்டே போங்க. நடுவுல ஒரு காய்ச்சீர் வரலாம், ஒரு மூவசை சீர் வரலாம். அவ்வாறு வருவது ஆசிரியப்பா என்று நாம் இந்த எடுத்துக்காட்டு இனி ஒவ்வொரு பா வகைக்கும் பா இனத்திற்கும் நான் எடுத்துக்காட்டு காட்டுவேன். அதுல எஞ்சியருடைய பெயரெல்லாம் வரும். அடுத்து உரியசை மயங்கினும் இப்ப தேமா புளிமா கருவிளம் கூவிளம்னு சொன்னோம். அதே போல நேர்வு நேர்வு நிறைவு நேர்வு நிறைவு நிறைவு நேர்வு நிறைவு என்பதற்கு எடுத்துக்காட்டு பேராசிரியர் காட்டியிருக்காரு. ஆற்று நோக்கு, ஆற்று வரவு, வரகு சோறு, வரகு தவிடு அப்படின்னு வந்தா இதெல்லாம் நேர்வு நேர்வு நிறைவு நேர்வு நிறைவு நிறைவு நேர்வு நிறைவு என்று வரும். சரி, அடுத்தது உரியசை மயங்கினும் ஆசிரிய உரிச்சீர் முன் நிறை உரினும் அன்னவாகும். உரியசைக்கு பின்னால, உரியசைங்கிறது நேர்வு நிறைவு என்று சொல்லக்கூடிய அசை, அதற்கு பின்னால் நிறைவரினும் அது உரியசை மயக்கமாகிய ஆசிரிய உரிச்சீர் எனப்படும். எப்படி? நேர்வு நிறை அப்படின்னு ஒரு 2 சீர் கொண்ட 2 அசை கொண்ட ஒரு சீர். அடுத்தது நிறைவு நிறை அப்படின்னு வருகிறது. வந்தால் அதுவும் ஆசிரிய உரிச்சீரே ஆகும் என்று பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய எடுத்துக்காட்டு. நீடு கொடி என்பது நேர்வு நிறை, அதுவும் ஆசிரிய உரிச்சீர் தான். அடுத்தது நேரவன் நிற்பின் இயற்சீர்பால. இந்த நேர்வு நிறைவுங்கிறதுக்கு அடுத்து யார் போல தனித்தனியா நிக்குதுன்னு வச்சுங்க. நேர்வுன்னு ஒண்ணு நிக்குது, நிறைவுன்னு ஒண்ணு நிக்குது. இதனை அடுத்து நேர்னு வந்தா, நேர்வு நேர் நிறைவு நேர்னு வந்தா அதுக்கு இயற்சீர் ஆகும். அதுவே நிறை என்று வந்தால் அடுத்த நூற்பாவில நேர்வு நேர் நேர்வு என்று வந்தாலும் நிறை நேர்வு என்று வந்தால் அவைகளெல்லாம் இயலசை ஈற்று முன் உரியசை வரினே நிறையசை இயலா ஆகும் என்ப. இறுதியில நிறையசை வந்தால் அந்த நேர்வு நிறைவு நேர்வு நிறைவு என்று வந்தால் நிறை என்று கொள்ளப்படும். அலகிடுகிற போது நிறைக்கு அது சமமாக அது கொள்ளப்படும் என்று சொன்னார். அதாவது இது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, இந்த குற்றியல் உகரத்துக்கு அழகு இல்லை. அதை ஒரு ஒற்றை எழுத்து மாதிரி கருதி கொண்டு நீங்கள் அழகு செய்து கொண்டு போகலாம். நேர்வு அப்படின்னு வந்தா இன்னொரு இரு வந்ததாக நினைச்சுக்கலாம். நீங்க அதுக்கு தனியாக அழகிட வேண்டியதில்லை. அடுத்தது அளவடை அசைநிலையாகும். இந்த அளவடையில வருகிற போது அளவடை அசைநிலை ஆகலும் உரித்தே. ஆழி இருக்குங்க, ஆ நெடில், ஈ குரில். ஆழின்னா கடல், சக்கரம், இதெல்லாம் வெவ்வேறு பொருள். இந்த ஆழிங்கிறத உங்கள்கிட்ட கொடுத்து அலைகிட சொன்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆ நேரசை, ஈ நேரசை, 2 நேரசை வந்திருக்கிறது, அதுக்கு பேரு இயலசை.
அதாவது சொன்னா நேர்னு சொன்னா தேமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுதான் இப்ப எதிர்பார்க்கிற இலக்கணமே. ஆனால் ஆழிங்கிறது அளவெடுத்துட்டா ஆ அப்புறம் ஒரு குறிலா வருது. அது நீட்டியதற்கு அடையாளமாக அது எப்படி படிக்கணும்? ஆழின்னு படிக்க கூடாது, ஆழின்னு படிக்கணும். அப்படி படிக்கிற போது ஆ என்பதை ஒரு அசையாக பிரித்து விட்டு அழி என்பதனை ஒரு அசையாக பிரிக்கணும். இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா அளவடை ஒரு அசை தகுதியை பெற்றுவிட்டதுங்கிறார். அளவடையாக வந்த எழுத்து ஒரு அசையாகிவிட்டது. சில சமயங்கள்ல இது சீரும் கூட ஆகும். அதையும் பின்னால பார்ப்போம். அடுத்தது ஒற்றளவெடுப்பினும் அற்றன முடிவ. 2 ஒற்று, சில சமயத்துல 3 ஒற்று கூட சேர்ந்து வரும். ஆங்கில மொழியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கும்பா. அப்ப எஸ் ஒரு மெய்யெழுத்து, டி ஒரு மெய்யெழுத்து, ஆர் ஒரு மெய்யெழுத்து, அப்புறம்தான் ஓ ஒரு உயிரெழுத்து வருது. 3 மெய்யெழுத்து சேர்ந்தாலும் ஒரு சொல்லினுடைய முதல்ல வருது. தமிழ்ல எந்த இடத்துலையும் ஒரு மெய்யெழுத்து கூட சொல்லுக்கு முதல்ல வராது. முதல்ல கண்டிப்பாக ஒரு மெய்யெழுத்துல சொல் தொடங்காது. உயிர் இல்லாம மெய் வராது. மிகப்பெரிய தத்துவம். உயிர் இல்லாமல் மெய் இயங்காது அப்படிங்கிறது அப்படி நினைச்சு பார்க்கணும். அதனால அப்படி சொல்லும் போது 2 ஒற்று நம்மகிட்ட சேர்ந்து வர்றது உண்டு. ஈர்க்கு அப்படின்னு வருகிற போது இரு இக்கு 2 சேர்ந்து வருது. சேர்ந்து வந்தா என்ன செய்யறது, எப்படி அலகிடுவதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இரு இக்கு 3 சேர்ந்து நேரசை. அதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டா இந்த ஈங்கிற ஒரு நெடில் தான் மதிப்புக்குரியது. இந்த 2ம் அதுக்கு எந்த விதமான 3 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு கட்டணம் இல்லைங்கிறது மாதிரி அந்த 2க்கும் அலகிட வேண்டிய தேவையில்லை. ஈர்க் அப்படின்னு வருகிற போது ஈர்க்குன்னு சொன்னீங்கன்னா இரு இக்கு நேரசை கூ நேரசை 2 நேரசை இயலசை தேமா அப்படின்னு சொல்லுவோம். ஈர்க்கு. ஆனா செய்யுட்கள்ல இந்த ஒற்று கூட அளவெடுக்கும். எப்படி இலங்கு அப்படின்னு எழுதுறாரு நாவுக்கரசர். இந்த தேவாரத்துல என்ன அருமையான ஒரு பாட்டு அது. இந்த பக்தி இலக்கியத்தை இந்த நாட்டில் புறக்கணிப்பது இருக்கிறது அது அடாத குற்றம். எவ்வளவு பெரிய செல்வம் என்று கருதுகிறீர்கள். என்னென்னலாம் எப்படியெல்லாம் இறைவனும் பாடியிருக்கிறாரு. இறைவன் மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த மொழி அதனை பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட அந்த சொற்களும் தொடரும் நம்முடைய உள்ளத்தை எப்படி உருக்குகிறது. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரு அப்படின்னு பாடுறார் நாவுக்கரசர். இந்த பாட்டுல இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய மெய்யியல் பொருள் எல்லாம் எப்படி விரித்து சொல்லுவது. அதனால ஞானசம்பந்தருடைய பல யாப்பு சோதனைகளை செய்து பார்த்தவர் திருஞான சம்பந்தர். அதனால அவ்வாறு நாம பார்க்கணும். அங்கெல்லாம் எந்த இலக்கியத்தையும் நாம புறக்கணிக்க முடியாது. 25 நூற்றாண்டுகளில் நமக்கு நம்முடைய பாட்டன்மார் எழுதி கொடுத்து விட்டு போன இலக்கியங்கள் அதனை விட பெரிய செல்வங்கள் நாம இனி தேட முடியாது. எல்லா இலக்கியமும் தான் படிக்கணும். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இப்ப நாவல் தான் ஆராய்ச்சிக்குரியனவாக இருக்கின்றனவே தவிர பழைய இலக்கியங்களுக்கும் போவதில்லை, இடைக்கால பக்தி இலக்கியங்களையும் படிப்பதில்லை. பெரிய காப்பியங்களாக இருக்கக்கூடிய கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற நூல்களையும் நாம் தேடுவதில்லை. அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. எளிதா படிக்கலாங்கிறதுக்காக நாவலை படிக்கிறார். ஆனால் இந்த நாவல் என்பதுல பெரிய ஆராய்ச்சியெல்லாம் கூட நிகழ்கின்றன. சமுதாய அடிப்படையில் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் பழந்தமிழ் புலமை இல்லாவிட்டால், தொல்காப்பிய அறிவு இல்லாவிட்டால், சங்க இலக்கிய அறிவு நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் தமிழ் படித்தவர்களாக ஆக மாட்டோம். நாவல் வரையில படிக்கலாம், சிறுகதை வரையில படிக்கலாம், எழுதலாம், எல்லாம் செய்யலாம். அனைத்து துறைகளையும் நாம் தமிழ் கற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால அவ்வாறு நாம படிக்கணும். இப்ப பாருங்க, ஒற்றளவு எடுத்து இலங்கு இங்கு இங்கு இங்குன்னு 3 போட்டாரு. அப்படி போட்டாலும் அவைக்கிறதுக்கெல்லாம் மதிப்பில்லை, அழகுல மதிப்பில்லை. கண்டன் அப்படிங்கிற அப்படின்னா கா இன் இன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது நேரசை. அப்புறம் டன்
அதுவும் நேரசை அப்படின்னு நாம பார்க்கணும். எத்தனை ஒற்று வந்தாலும் அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. அதனால ஒற்றளபடை அப்படி கொள்ளப்படும் என்று சொன்னார். இயற்சீர் இறுதி முன் நேரவன் நிற்பின் உருச்சீர் வெண்பா ஆகும் என்ப. இப்ப நேர்னு சொல்லியாச்சு. எது இயற்சீர்? நேர் இயற்சீர், நிறை நேர் இயற்சீர், நேர் நிறை இயற்சீர், நிறை இயற்சீர். 4 இயற்சீர் பார்த்தோம் இல்லையா? அந்த 4க்கும் இறுதியில ஒரு நேர் ஒட்டினால், நேரசையை ஒட்டினால் என்ன ஆகும்? 2 அசைங்கிறது 3 அசை ஆகிடும். 3 அசை ஆனா என்ன ஆகும்? கடைசியில் நேர் வந்திருக்கிறதுனால காய்ச்சீர் ஆகும். அதனால என்ன காய்ச்சீர் ஆகும்? 4 அசைக்கும் வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா தேமாங்காய், புளிமாங்காய், பூவிளங்காய், கருவிளங்காய் என்று வரும். எப்படி வாய்ப்பாடு வரும்? நிறை நேர் நேர் அப்படின்னு வந்தா அது புளிமாங்காய், நேர் நேர் நேர்னு வந்தா தேமாங்காய். அதே போல நேர் நிறை நேர் என்று வந்தால் கூவிளங்காய், நிறை நேர் என்று வந்தால் கருவிளங்காய். இவை 4ம் காய்ச்சீர். இந்த 4 காய்ச்சீரும் வெண்பா உரிச்சீர் என்று சொல்லப்படும். முதல்ல நான் சொன்னேன், ஈரசை நாற்சீர் என்று வரக்கூடிய இயலசை சீர்கள் 4ம் ஆசிரியப்பாவிற்கு உரியன. அதனால்தான் முதல்ல இப்ப ஆசிரியப்பா எழுதி காட்டினேன். நேர் நேர் நிறை நேர், நேர் நிறை என்ற 4ம் ஆசிரியப்பாவிற்கு உரியன. ஏமா புளிமா கருவிடம் கூவிடம் இந்த 4ம் ஆசிரியப்பாவிற்கு உரியன. சரி, ஒரு நேர ஒவ்வொன்றுக்கும் சேர்த்து 3 வசையை ஆக்கிட்டா ஏமாங்காய், புளிமாங்காய், கூவிளங்காய், கருவிளங்காய் இந்த 4ம் வெண்பாவிற்கு உரியன, வெண்பா உரிச்சீர் என்று சொல்லப்படும் என்று. இப்ப ஈரசைச்சீர் மொத்தம் எத்தனை வரும்? முதல்ல சொன்னேன். முதல்ல தொல்காப்பிய இலக்கணப்படி ஈரசைச்சீர் 16 வரும். அது எழுதி பார்த்துங்க நீங்க. அது எப்படி வரும்னா நேர் நேர் நிறை நேர், நேர் நிறை என்று வருவன நேரசை, ஈரசை நாற்சீர், அது இயற்சீர் எனப்படும். அப்புறம் நேர்வு நிறைவு, நேர்வு நிறைவு என்று வந்தால் ஆசிரிய உரிச்சீர் என்று சொல்லப்படும். அப்புறம் நேர்வு நிறைவு என்று வந்தாலும் ஆசிரிய உரைச்சீர் என்று சொல்லப்படும். அப்புறம் நேர்வு நிறைவு என்று வந்தால் இயற்சீர் என்று சொல்லப்படும். நேர்வு நிறைவு என்று வந்தால் உரிச்சீர் என்று சொல்லப்படும். இவ்வாறு வரக்கூடிய ஈரசைச்சீர் மொத்தம் 16 என்பதை நினைவில் வைத்துக் கொண்டா இங்கே போதும். அப்புறம் 4 அசையோடும் கூட்டி வந்தா, 4வது அசையும் கூட்டி வந்தீங்கன்னா 64 ஆயிடும். அது நமக்கு இப்ப தேவையில்லை, அதை பின்னால பார்ப்போம். அடுத்தது இப்ப என்ன எதுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காரு? ஆசிரிய உரிச்சீர் சொல்லிட்டாரு, வெண்பா உரிச்சீர் சொல்லிட்டாரு. 2 பாவுக்குரிய சீர இலக்கணம் முடிச்சாச்சு. 2 பாவுக்குரிய சீர் இலக்கணத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார். 2 பாவுக்குரிய இயலசை சீரங்க, ஏமா புளிமா கருவிடம் கூவிடம், அது ஆசிரியப்பா, அதை போடுங்க. அடுத்தபடி வெண்பாவுக்கு வாங்க, தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய். இந்த 4ம் வெண்பாவுக்கு வெண்பா உரிச்சு. இதை தெரிந்து கொண்டிருந்தால் இந்த அடிப்படையில இப்ப நம்ம எழுதின ஆசிரியப்பா எழுதிட்டோம். இந்த ஆசிரியப்பா நான் கொடுத்திருக்கிற ஆசிரியப்பாவை நான் இதுல சில வேலை செய்திருக்கிறேன். நீங்க அதை அழகிட்டு பார்க்கும்போது தான் தெரியும். என்ன இது இவரு இப்படி சொன்னாரு, பாடம் சொல்லும் போது ஈரசை நாற்சீர் அகவருக்குரியன்னு சொன்னாரு. 2 அசையா வருது, நடுவில் ஒரு 3 அசை வருது என்னன்னு பார்ப்பீங்க. அந்த 3 அசையாக வருவது காய்ச்சீரா இருக்கும். 2 அசையா வருவதுதான் ஆசிரியப்பாவிற்கு உரியது. நடுவுல ஒரு காய்ச்சீர் வரலாம், அங்கங்கு ஒரு காய்ச்சீர் வரலாம் என்று இலக்கணம் நீங்க சொல்லியிருக்கிற பாட்டுல அப்படி எங்கெங்க வருகிறதுன்னு பாருங்க. அது தவிர்க்க முடியாதுதான், அப்படிதான் வரும். சுத்தமா 2 அசையிலே எழுதக்கூடிய 2 அசையிலேயே வரக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குங்க. எடுத்துக்காட்டுகள் நிறைய நமக்கு கொடுக்கிறார்கள். இப்ப திருமுருகாற்று படம் எடுத்துங்க, உலகம் முதல்ல நமக்கு அருமையா கிடைக்கிற பாட்டு, மிக உயர்ந்த ஒரு பணுவல் தெய்வத்தை நோக்கி அந்த பாட்டுல அந்த ஆசிரியர் நக்கீரன் என்னென்ன அழகெல்லாம் செய்திருக்கிறாங்கிறத உற்று படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெண்ணினுடைய முகம் நிலவு போல இருக்கிறதுன்னு தானே எல்லாரும் பாருனா.
25 நூற்றாண்டுகளா அப்படித்தானே எல்லாரும் பாடினா, பெண்ணின் முகம் நிலவு போல இருக்கிறதுன்னு பாடணும். ஆனா நக்கீரன் அப்படி பாடலை. அவன் எப்பேற்பட்ட பெரும்புலவன் அவன். அதனால திலகம் தைய தேங்கமிழ் நறுமுதல் அப்படின்னா, இந்த நெற்றியில அவளுடைய நெற்றியிலிருந்து ஒரு மனம் வருகிறது. அந்த மனம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தா, அந்த நெற்றியில அவள் ஒரு திலகம் வைத்திருக்கிறார். அந்த திலகம் அப்படி மணக்கிறது. இந்த கற்பனை தாங்க பின்னால பாவலர் சுந்தரனாருக்கு தெற்கணமும் அதிர்ச்சிறந்த திரவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகம் உண்மைன்னா, நக்கீரனார் பாடிய அந்த ஒரு அடிதான் அவருக்கு நெற்றியை வெறும் பாழ் நெற்றியாக சொல்லக்கூடாது, அது மங்களம் இல்லை. நக்கீரனார் நினைத்தார், திலகம் தைய தேங்கமிழ் நறுமுதல், மனம் வீசுகின்ற நெற்றி. மனத்திற்கு எது காரணம்? அங்கே வைத்திருக்கின்ற பொட்டு, அந்த அதிலிருந்து வருகின்ற மனம். அதனால அவன் முகத்தை பற்றி சொல்லுகிற போது பொட்டு வைத்த நிலவு போல அப்படின்னு சொன்னான். பொட்டு வைத்த நிலவு போல. அதை கண்ணதாசன் சினிமா பாட்டு எழுதுகிற போது பொட்டு வைத்த வட்ட முகம். அதனால எல்லாம் நாம முன்னோர் கொடுத்த செல்வம் தான். அதுதான் நாம இப்படி எல்லாம் வாங்கி பெரிய தங்க பாலங்களா கொடுத்து போனாங்க. பொட்டியில வச்சு பூட்டி விட்டு நாம அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. அன்றாடம் வறுமையில ரொம்ப சங்கடப்படும். திலகம் செய்ய தேங்கமிழ் நறுமுதல். இப்ப எதுக்காக சொன்னேன்னு கேட்டா, அந்த முருகாற்றுப்படை எடுத்து பாருங்க. உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு அப்படிங்கிறதுல முதல் அடி அது. நச்சினாருக்கு ஆசிரியர் நச்சினாருக்கு உரை எழுதுகிற போது உலகம் என்ற மங்கள மொழியார் கூறினார். உலகங்கிறது ஒரு மங்கள சொல்லலாம். எந்த தினையும் தொடங்குகிற போது உலகம் வாழ்க என்று சொல்லி தொடங்குங்கள், அது உங்களை வாழ்விக்கும். அது என்ன உலகம்? இந்த இடத்துல நான் சொல்வதற்காக நீங்க கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். உலகம் அப்படிங்கிறது ஒருத்தர் எழுதினாரு, லோகம் என்பதனுடைய பிரிவுன்னு எழுதினார். லோங்கிறது தமிழ்ல முதல் எழுத்தா வராது. அதனால அவருக்கு தெரியும். ஐயாதிரி பிள்ளை போன்றவர்கள்லாம் உலகம்ங்கிறத தமிழ் சொல்லா கருதல. அது லோகம், லோகம்ங்கிறதுனுடைய பிரிவு. லோகம்ங்கிறது சமஸ்கிருத சொல். இது தமிழ் சொல் தான் என்று நாம் உரிமை கொண்டாடுவதற்கு ஒரு மொழி ஆராய்ச்சி தேவை. உலகம் என்பதில் உள் என்பது சுற்றுதல் என்ற பொருள் உடையது. வளைதல் சுற்றுதல் என்ற பொருள் உடையது உள் என்பது. ஒரு உலா வந்தான் என்றால் சுற்றி வந்தான் பொருள். அதிலிருந்து வந்தது உலகம். உலக்கை பாட்டு, உலக்கை புல், சுற்றி வந்து இடிப்பது அந்த காலத்துல. அப்போது பாட்டு பாடிக்கொண்டு வருவது உள் உலா, அதிலிருந்து வந்தது உலகம். அம் என்பது பெருமை குறித்ததோர் இறுதி அடை, சொல்லடை. அதனால உலகம்ங்கிறத அப்படி பார்க்கணும். அது அருமையான தமிழ் சொல். அதனாலதான் அவர் மங்கள சொல்லு நக்கீரர் கையாண்டிருக்காரு. அதை போய் வட சொல்லி சொன்னாங்க. உலகம் உவப்ப. இப்ப உலகம்ங்கிற அழகு போடுங்க. உலகம் அப்படின்னா நிறை நேர், உவப்ப நிறை நேர், வலநேர்வுங்கிற இடத்துல இடிக்குது. உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு, வல நே பூ அப்படின்னு வந்தா வல நிறை நேர், நேர் நேரசை, பூ ஒரு நேரசை. அல்லது சொல்லுங்க இப்படி பார்த்தா நேர்வு, நேர் நேர்வு, நிறை நேர்வு என்று வரும். நாம தொல்காப்பியத்தின் அடிப்படையில் இல்லாமல் பிற்காலத்து அடிப்படையில் அலகிட்டுக் கொள்ளலாம். பல நேர்வுங்கிறத ஒரு காய்ச்சீராக நாம் கருத வேண்டும். என்ன காய்ச்சீரது? வல நிறை நேர் நேர் அப்படின்னு வந்தா கரு புளி மாங்காய் அப்படின்னு வரும். புளி மாங்காய் என வரும்.
அதனால இப்படி எந்த ஆசிரியப்பாவும் உலகம் உவப்ப வரநேர்வு தெரிகிற பலர் ஒழிஞாயிர கடற்கண்டான் ஓ வரை வைக்கும் தேன்மிழங்கவருளி உருணர் தாங்கிய மதனுடைய ஒன்றால் செருணர் தைத்த செல்லுரல் தடக்கை சார்கோள் வந்த கமஞ்சூன் மாமலை இந்த அடிகளை அப்படியே நீங்க அழைத்து கொண்டே போனீர்களானால் இதுதான் ஆசிரியப்பா எழுதுவதற்குரிய இலக்கணம். ஈரசை ஈரசை வரும், நடுவுல ஒரு மூவசை வரும், அது காட்சியராது, கனிச்சீர் வராது. இதுதான் ஆசிரியப்பாவுக்குள்ள இலக்கணம். அதை தெரிந்து கொண்டு நிறைய எழுதலாம். அடுத்தது இதுவரை என்ன பார்த்தோம்னு கேட்டா, ஆசிரியப்பாவை முதல்ல சொன்னாரு, அப்புறம் வெண்பாவை பத்தி சொன்னார், வெண்பாவை முடிச்சது. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்றாருன்னு கேட்டா, வஞ்சிப்பாவுக்கு வந்துட்டார். வஞ்சி சீரனவே, சீர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால ஆசிரியர் உரிச்சீர் சொன்னார், வெண்பா உரிச்சீர் சொன்னார், இப்ப வஞ்சி சீர் சொல்லுகிறார், வஞ்சி உரிச்சீர் சொல்லுகிறார். வஞ்சி சீரனவே வகை பெற்றனவே வெண்சீரல்லா மூவசை என்ப. அது வெண்சீர் அல்லாத மூவசை அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டா, கடைசியில காய்க்கு மாறாக கனி சேர்ந்து விடுமானால் அது நிறைசை கடைசியில வந்துடும், அப்பதான் கனி வரும். நேர் நேர் நிறை அப்படின்னு வந்தா தேமாங்கனி, நிறை நேர் நேர் என்று வந்தால் புளிமாங்கனி, நேர் நிறை நேர் என்று நேர் நிறை நிறை என்று வந்தால் கூவிளங்கனி, நிறை 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 என்று வந்தால் கருவிளங்கனி என்று வரும். அதனால இவ்வாறு வருவது கனிச்சீர். இந்த கனிச்சீர் என்பது வஞ்சிப்பாவுக்கு உரியது. கனிச்சீர் என்பது வஞ்சிப்பாவுக்கு உரியது. அதை இந்த நூற்பால சொல்லியிருக்கார். இது உரை வழியாகவோ அல்லது நூற்பா வழியாகவோ இவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதை விட இப்படி பாடம் கேட்டு தெரிந்து கொள்வதன் வாயிலாகத்தான் இந்த யாப்பிலக்கணத்தை தெரிந்து கொள்ள முடியும். என்ன அதுல பாதிதான் தெரிந்து கொள்ளலாம், அதுக்கு பிறகு பின்பாதி எழுதி பார்த்து அதுல பயின்று தெரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் முயற்சி இருந்தா போதும், எல்லாரும் நன்றாக எழுதலாம். அதாவது சுவருக்கு சுண்ணாம்பு அடித்துக் கொண்டிருந்த ஒரு தொழிலாளி 7வது வகுப்பு கூட படிக்கல, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, சிக்கல்ல கோயில்ல சுவருக்கு சுண்ணாம்பு அடிக்க வரியான்னு கூப்பிட்டாங்க. வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நாளைக்கு சம்பளம் 3 அணா, அந்த காலத்துல 3 அணா சம்பளத்துக்கு சுவருக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கிறார். காசு கொடுத்த பிறகு சாப்பிடல, இந்த காசை வச்சுக்கிட்டு பசிக்குது, இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு சுண்ணாம்பு அடிச்சா காசு கிடைக்கும். அதை வாங்கி கொண்டு புதுவைக்கு போகலாம், பாண்டிச்சேரி. அங்க ஒருத்தர் மீசக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பாட்டு எழுத கற்றுக்கொள்ளலாம் என்று கருதி புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே 3 நாள் சுவருக்கு சுண்ணாம்பு அடித்துவிட்டு காசை வாங்கி கொண்டு போன ராஜகோபால் என்பவர், சிக்கலை சேர்ந்தவர், நாகைப்பட்டினத்து ராஜகோபால் என்பவர் அங்கு போய் அந்த மலையை பார்த்தார், பாட்டு மலைய பாவேந்தரை பார்த்தார். அது அப்படியே பாட்டாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டா, மாணவர்களுக்கெல்லாம் உட்கார்ந்து சென்னையில பாடம் சொல்லி கொண்டிருக்கின்ற போது மனைவி அங்கிருந்து என்ன சமையல்னு கேட்கிறாங்க. உடனே பையனை பார்த்து சொல்றாரு, தூண்டிலில் வரால் விடிப்பார் பெரும் தூணை ஒத்ததாய் 2 வாங்கு அப்படின்பார். அதற்கு பிறகு மனைவியை பார்த்து, பாண்டியனார் வாழையொத்த வாழை அதை நீ பக்குவமாய் வறுப்பாயே என்றார். அவ்வாறு அவர் எல்லாமே பாட. அதே போல சீட்டாட்டத்துல உட்கார்ந்தாருன்னா, எதிலும் சேருமாம் சீட்டு ஒன்று வந்தது எடுத்து ஆடினேன் என்னை ஏய்த்து விட்டு சென்றதுன்னு எழுதினார். அப்படி பாட்டா வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த பெருமகனை பார்த்த உடனே என்ன ராஜகோபாலுங்கிற பேரு அதை தூக்கி எறிஞ்சிட்டு சுப்பு ரத்தின தாசன் சுரதான்னு இருக்கார். அதனால இவ்வாறு இந்த பாட்டு ஒரு ஆழ்ந்தம் பயின்றதுனால அவருக்கு 7ஆம் வகுப்பு கூட பயிலாதவருக்கு என்ன அழகான கவிதைகள், அதெல்லாம் நம்ம பின்னால நிறைய பார்க்கலாம். எல்லாம் அருமையான இலக்கியங்கள், அவற்றை நிறைய பாடல்கள் நான் சொல்லுவேன். அதுல அருமையான ஓமைகள், அதுக்கு ஓமை களஞ்சியம். ஓமைகள் படிக்கும்போது நம்ம சுரதாவை பற்றி நம்ம நினைக்காம இருக்க முடியாது.
அதாவது ஒரு பெண் நான் தலை குனிந்து உள்ளாங்கிறதுக்கு எத்தனையோ பேர் கொடி மாதிரி அவ வளைந்தாள்னு சொல்லியிருப்பாங்க, இன்னும் எத்தனோ ஓமைகள்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா சொல்றா சொன்னாரு, பிழிந்து விட்ட புடவை போல் குனிந்து கொண்டாள்னா. அது தண்ணீரோடு இருக்கும்போது அது அப்படியே நேரா நிமிர்ந்து நிற்குது, பிடிந்து விட்டா அதுக்கு பிறகு வளைஞ்சு விடுது. அதை பிடிந்து விட்ட புடவையை போல் குனிந்து கொண்டாள்னா. அவன் தான் இலக்கணத்தை சுத்தமா படித்தான். நேரசையே நின்றடங்கும் பெயரே கொண்டான். ஆய்ங்கிற ஒரு வள்ளலை பற்றி சொல்லுகிற போது ஆய்ங்கிறத அழகு போட்டீங்கன்னா நேரசை தான், ஒரு நேரசை தான் வரும். ஆள் அப்படின்னா நேரசை, ஏன்னா நெடிலும் ஒற்றும் சேர்ந்தது நேரசை. நேரசையில் நின்றடங்கும் பெயரே கொண்டான் அப்படின்னு அவனை பற்றி எழுந்தார். யாப்பில் ரொம்ப தேர்ந்தவர். எனக்கு அவரு ஒரு காலத்துல என்னோட நெருங்கி பழகியவர், நான் அவரோட நெருங்கி பழகியோன்னு சொல்லுவோம், அதுதான் முறை. நாங்கள் 2 பேரும் சேர்த்து கும்பகோணத்தில் சுற்றாத தெருவே இல்லை. பல இடங்களுக்கு சென்று எதுக்காக போனோம், குருசாமி என்று ஒருத்தர் இருந்தார். அவரு வாயால் அப்படி திறந்தாருன்னு பாட்டா பாடுவார், எழுதவே தெரியாது, கையெழுத்தே வராது. பல்பொடி விற்ற குருசாமி தாஸ்ங்கிறவரு அங்கங்கே பல இடங்கள்ல போய் சந்தியில மக்களை எல்லாம் கூட்டி வாயால பாட்டு பாடுவாரு, டேப் அடிப்பாரு. அப்படியே நாங்க பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஆள் படுத்துட்டாருன்னு உடனே அதை பற்றி கேள்விப்பட்டு சுரதா சென்னையிலிருந்து வந்து என்னை அழைத்து கொண்டு போய் அவருடைய வீட்டுல 2-3 நாள் அவரோட சந்தித்து பேசி பல செய்திகளை அவரிடமிருந்து பெற்று கடைசியில அரசாங்கம் அவருக்கு மாதந்தோறும் ஒரு ஓய்வூதியம் கொடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தார் சுரதா. அது ஒரு வரலாறு, அது தனி, அது இருக்கட்டும். இப்ப வஞ்சி சீர் என்று சொல்லப்படுவது கனி என்ற வாய்பாட்டோடு முடிவது. தேமாங்கனி, புளிமாங்கனி, கூவிளங்கனி, கருவிளங்கனி, அதாவது எல்லாம் கனிச்சீரால நிறையசையால முடிவது. இவையும் 64 ஆகும். கடைசியில எல்லாத்தையும் கூட்டி போட்டு எத்தனை சீர்னு சொல்ல போறாரு, அப்புறம் தலை எத்தனைன்னு சொல்ல போறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய கணக்கு, அதை பின்னாடி பார்த்து தன்பா அல்வழி தான் அடைகின்றே. இந்த வஞ்சி உரிச்சீர்ங்கிறது இருக்கு பாருங்க, அதாவது கணிச்சீர். இந்த கணிச்சீர் 4ம் ஆசிரியப்பா வெண்பா கலிப்பாக்கள் வாராது. இந்த 4ம் வாரா. கணிச்சீர் என்று சொல்லப்படுவது ஆசிரியப்பா வெண்பா கலிப்பாவில் வராது. ஆசிரியப்பாவுக்கு உரியது இயற்சீர், வெண்பாவுக்குரியது வெண்பா உரிச்சீர், கலிப்பாவுக்குரியது வேறு சீர். அதை பார்க்க போறோம் இனிமேதான். வஞ்சி உரிச்சீர் ஆகிய கனிச்சீர் 4ம் இந்த மற்ற பாக்களுள் வாராது என்பதற்கு ஒரு இலக்கணம் சொன்னார். சரி, வஞ்சி மருங்கின் சரி, வஞ்சி உரிச்சீர் அந்த பாக்கள்ல வராது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த பாக்களுக்குரிய சீர் வஞ்சியில வருமா அப்படின்னு கேட்டான். அதுதான் வெண்பா, வஞ்சிப்பாவினுள் ஆசிரிய உரிச்சீர் வரும், வெண்பா உரிச்சீர் வரும், இயற்சீராகிய மாச்சீர், விளச்சீர், காய்ச்சீர் வருங்கிறத அப்படி சொல்றாரு. வஞ்சிப்பாவினுள் என்னெல்லாம் வரும், ஆசிரியப்பாவுக்குரிய உரிச்சீர் வரும், வெண்பாவுக்குரிய உரிச்சீரும் வரும். அதாவது மாச்சி தேமாச்சீர் வரும், புளிமாச்சீர் வரும், பூவிளச்சீர் வரும், கருவிளச்சீர் வரும், அதே போல காய்ச்சீர் எல்லாம் வரும். தேமாங்காய்ச்சீர் வரும், புளிமாங்காய்ச்சீர் வரும், பூவிளங்காய்ச்சீர் வரும், கருவிளங்காய்ச்சீர் வரும். அதனால அங்கு தடை இல்லை, அதெல்லாம் வரலாம், வஞ்சிப்பாவுக்குள்ளார வரலாம். அடுத்தது வெண்பா உரிச்சீர். வெண்பா உரிச்சீர்னா காய்ச்சீர், 4 காய்ச்சீர்கள். வெண்பா உரிச்சீர், ஆசிரிய உரிச்சீர்னா தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம், அதாவது மாச்சீரும் விளச்சீரும்னு சொல்லுங்க. ஆக காய்ச்சீர், மாச்சீர், விளச்சீர் ஆகியவை 3ம் இன்பா நேரடிக்கு ஒருங்கு நிலை இலவே. ஆசிரியப்பாவினுடைய நேரடியில் ஒரு அடியில் வெண்பா உரிச்சீரும் ஆசிரிய உரிச்சீரும் வாரா. ஒரே அடியில மாச்சீரும் விளச்சீரும் காய்ச்சீரும் வராது, வாரா அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கு பின்னால விதிவிலக்கு கொடுத்து உறவு வழி வரலாம்னு சொல்ல போறாரு. அதனால்தான் ஆசிரியப்பாவில நடுவுல ஆங்காங்கே ஒரு காய்ச்சீர் வருவதனை பற்றி தலை தட்டாமல் வறுமையானால் பிழை இல்லை. அதை பிறகு பார்க்க போறோம். அடுத்து
இப்ப 3 பாவுக்குள்ள சீர் சொல்லிட்டாரு. ஆசிரியர் பாவுக்கு சொன்னாரு, வெண்பாவிற்கு சொன்னார், அடுத்தது வஞ்சிப்பாவிற்கு சொன்னார், அடுத்தது கலிப்பாவிற்கு வருகிறார். கலினாவே ஓசைன்னு பொருள். அது துள்ளுகின்ற ஓசை உடையது கலிப்பா. எப்படி வரும்? செல்வப்போர் கதக்கண்ணன் செய்தறிந்த சினவாழி முல்லைத்தார் மரமன்னர் முடித்தலை முறுக்கி போய் எல்லை நீர் வியங்கொன்மு இடைநுடையும் அதிகம் போல் மல்லலோங்கடில் யானை மருமம் பாய்ந்து ஒழித்தாலே. இந்த பாட்டை இப்படி ஓசையோடு சொல்வதோடு இல்லை, உள்ளார இருக்கிற இதை படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பொருள் ரொம்ப அருமையா இருக்கும். செல்வப்போர் கதக்கண்ணன் செய்தறிந்த சின ஆழி. ஒரு அம்பு விட்டானா அந்த கதக்கண்ணன்கிறவன். அது என்ன ஆச்சான்? செல்வப்போர் கதக்கண்ணன் செயிர் தெரிந்த சினவாளி, சினத்தோடு விட்ட அம்பு முல்லைத்தார் மரமன்னர் முடித்தலை முறுக்கி போய், முல்லைப்பூ மாலை அணிந்திருக்கக்கூடிய மன்னர்களுடைய தலையெல்லாம் வெட்டி சாத்திட்டு அது கிளம்பி போயிட்டு. முல்லைத்தார் மரமன்னர் முடித்தலை முறுக்கி போய் எப்படி போகுது? எல்லை நீர் வியன்கொன்மு இடைநுழையும் மதியம் போல். அப்படியே நீரோடு நிறைந்திருக்கக்கூடிய மேகங்களுக்கு நடுவுல ஒரு நிலா போவது போல, ஊடுருவி கொண்டு போவது போல முல்லைத்தார் மரமன்னர் முடித்தலை முறுக்கி போய் எல்லை நீர் வியன்கொன்மு இடைநுடையும் மதியம் போல் மல்லலோங்கு எழியானை மருமம் பாய்ந்து ஒழித்தது. அது எப்படி மேகத்துக்குள்ளார போற நிலவை எதுக்கு சொன்னா? அடுத்த வரியில இருக்கு, மல்லலோங்கு எழில் யானை மருமம் பாய்ந்து ஒழித்தது. யானையோட நெஞ்சில போய் குத்தி அப்படி நின்றுதான். அது மேகத்துக்கு இடையில நுழைந்த மதியம் போல அந்த அம்பு யானையாகிய அந்த மேகத்திரை அதுல போய் குத்தி நின்றுது. இது தரவு கொச்ச கலிப்பா, இதுக்கு பேரு. இப்படி நூற்றுக்கணக்கான பாடல்களை நாம சொல்லணும், நாம படிக்கணும். சரி, அடுத்து அதனால கலித்தலை மருங்கில் கடியவும் பெறா. கலிப்பாவிலையும் வெண்பா உரிச்சீரும் ஆசிரியர் உரிச்சீரும் கலந்து வரலாம். அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, வெண்பா ரொம்ப தூய்மையானது, அதுல வெண்பா உரிச்சீர் தான் வரலாம். அதனால வெண்பாவிற்கென்று உரிய சீர்கள் அதுல வரலாம். அப்பதான் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலைன்னு வரும். அதுல இயற்சீரும் வரும், வெண்சீரும் வரும். அதாவது ஈரசை சீரும் வரும், மூவசை சீரும் வரும். ஆனால் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும். அது என்னங்கிறத பின்னால பார்ப்போம். அது ரொம்ப தூய்மை. ஆசிரியப்பாவில் அங்கிருந்து ஒரு காய்ச்சீர் கலந்து வரலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த வஞ்சிப்பாவிலையும் கலிப்பாவிலையும் பிற சீர்கள் எல்லாம் வரலாம், அதுதான் சொல்றாரு. அடுத்தது இந்த நல்ல பாட்டு கலிப்பாவில் நீங்க மனப்பாடம் செய்து கொள்ளத்தக்க ஒரு பாட்டு. இந்த யாப்புக்காகவும் படிக்கலாம். சுடத்தொடிகளாய் தெருவில் நாம் மாடும் அடைச்சிய வரிப்பந்து கொண்டோடி ஆகாதன செய்யக்கூடிய பட்டி மேலோர் நாள் வந்தான், அவன் எங்கிட்ட தெருவில் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிற போது ரொம்பெல்லாம் செய்தான், கடைசியில் நகை கூட்டம் செய்தான கல்வன் மகன் என்று அந்த பாட்டு முடியும். அதுல அழகிட்டு பார்த்தீங்கன்னா கலிப்பா எப்படி வரும் என்பதற்கு அதுதான் இலக்கணம். சுடத்தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும், தெருவிலே நாம் விளையாடுகின்ற காலத்தில் தொடங்குது. அந்த பாட்டை நன்றாக நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள், அழகிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து கலித்தலை அடிவையில் நேரீற்று இயற்சி நிலை குறித்தென்றே தெரியுமோர்க்கே. கலித்தலையில தேமா புளிமா என்று சொல்லக்கூடிய நேரை இறுதியாக உடைய சீர்கள் வாரா, இயற்சீர் வாரா. நிறைய இறுதியாக வரக்கூடிய சீர்கள் வரலாம். அதாவது கூவிளம் கருவிளம் வரலாம். தேமா புளிமா வரக்கூடாது. கலித்தலையில கலிப்பாவில் இவை வருவது இல்லை. அடுத்தது வஞ்சி மருங்கினும் இறுதி நில்லா. அதே போல வஞ்சிப்பாவிலும் நேரேற்று இயற்சீர் வாரா, தேமா புளிமா வாரா என்று அங்கேயும் சொன்னார். அடுத்தது ரெண்டசை தானே சீர்னு சொல்லிட்டு வர்றீங்க வரையில, அதுக்கு தானே வாய்ப்பாடு சொல்றீங்க. தேமாங்கிறீங்க, புளிமாங்கிறீங்க, கருவிளங்கிறீங்க, கூவிளங்கிறீங்க. அப்புறம் மூவசைன்னு போனா தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய்ங்கிறீங்க. அப்புறம் தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிளங்கனி, கூவிளங்கனின்னு சொல்றீங்களே. ஒரே ஆசை இருந்தா என்ன பண்றது? திருக்குறளை சொன்னீங்கல்ல, நீடு வாழ் வார், வாருங்கிறது ஒரு ஆசை நிற்கிது. அப்படின்னா ஒரு அசை கூட வருவது உண்டு. ஒரு அசையே சீராக வரும்.
ஓரசையே சீராக வரும். இசைநிலை நிறைய நிற்குவாயின் இசை நிறைப்பதற்காக வந்து நிற்குமையானால் அசைநிலை வரையார் சீர்நிலை பெறலை. ஒரு அசையும் சீராக நிற்பதை நீக்க மாட்டார்கள். வெண்பா எழுதி கொண்டே வருகிறான். புனல்நாடன் பெயரே வரும். திருக்குறள்ல பல பாடல்கள்ல இப்படி ஒரு நேர அசைவு கொண்டு முடியும், ஒரே அசை கொண்டு முடியும். நீடு வாழ்வார்னு பார்த்தோம். அதுபோல ஓரசை சீரும் அவ்வாறு வரும். அப்படி அது வரும்போது தலை எப்படி பெறும்? இயற்சி, அது இயற்கையாக கருதப்படும். இந்த உரசைங்கிறத 2 அசையாக வந்ததாக கருதி கொண்டு நாம அதனை மற்றவற்றோடு பிணைக்க வேண்டும். இயற்சி ஏற்பாடுபடுத்தி இயற்றினர் குழலையே தலைவகை சிறையா தன்மையான. இந்த நூற்பாவை நாம அங்க விரிவா பார்க்க போறோம். தலை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல தலைன்னு என்ன? 2 சீரை முடிச்சு போடுறோம். எப்படி? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இருக்கு. பிறப்புக்கும்ங்கிறது ஒரு சீர், எல்லாங்கிறது அடுத்த சீர். இந்த 2ம் இப்படி சேர்ந்து வரலாமா, 2ஐயும் முடிச்சு போட்டா சரியா வருதான்னு சொல்லுவதுதான் தலை. அதை பற்றி பிறகு பின்னால என்னென்ன தலைகள்ங்கிறத பார்ப்போம். ஓரசையே சீராக நின்றால் அதனை ஈரசை கொண்ட இயற்சீர் என்று கருதி கொண்டு தலை வழங்குக அப்படின்னார். அடுத்தது நெய்சீர் ஈற்றசை நிறையசை இயற்றே. நேரசை இறுதியாக உடைய மூவசை சீர், அதாவது வெண்பாவுக்குரிய உரிச்சு இருக்கு பாருங்க. தேமாங்காய், புளிமாங்காய், பூவிளங்காய், கருவிளங்காய்னு 4 பேர். இந்த 4 காய்ச்சீருக்கு முன்னால அடுத்த சீர்ல, அடுத்து வருகின்ற சீர்ல முதல்ல நிறையசை வந்தால் என்ன நினைச்சு பாருங்க. காய்ச்சீருங்கிறது நேராக முடியக்கூடிய மூவசை சீர். காய்னு முடிவது நேர் என்று முடிகிறது. அந்த நேர் வருகின்ற சீர்ல இருக்கக்கூடிய இதுல நிறை என்று வந்துவிட்டா 2ம் ஒன்றுல, 2ம் ஒரே மாதிரியா இல்ல. 2ம் ஒரே மாதிரியா இருந்துட்டா அது வெண்பாவிற்குரியது. ஆனா இப்படி மாறி வந்தால் அது கலிப்பாவிற்குரிய கலித்தலை. தாய் முன் நிறை வந்தால் கலித்தலை வச்சுங்க. அதே போல் தாய் முன் நிறை வந்து விட்டால் அது கலித்தலை என்று ஆகும். எங்க பார்க்கறது? கலித்தொகையில எந்த பாட்டுல வேணாலும் பார்க்கலாம். அரிதாய அரணெய்தி அருளியோர் கழித்தலும் பெரிதாய பகை ஒன்று வேணாரை தெருதலும் புரிவமறு காதலில் பாட்சியும் தருமன வருவர்கள் வயங்களாய் வலிப்பொழியான் கேளினி. அருமையான பாட்டு. என்ன நம்முடைய பண்பாடெல்லாம் அதுல விளங்கக்கூடிய ஒரு பாட்டாக அந்த 9வது பாட்டு கலித்தொகையில இருக்கிறது. அதை பார்க்கலாம். அடுத்தது ஆசிரியப்பாவில் அதே போல வெண்சீர் வரும். வெண்பாவிற்குரிய உரிச்சீர் ஆசிரியப்பாவில் வரும். சொன்னால நான் நடுவில் நான் எழுதியிருக்கிற ஆசிரியப்பாவில் நடுவில் ஒரு காய்ச்சீர் வந்திருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல, அதுதான் இங்க சொல்றாரு. இன்சீர் இசைய வருகுவதாயின் ஆசிரியப்பாவிற்கு உரிய வகையில இசைந்து வருவதென்றால் தலைவகை சிதையா தன்மையான, தலை சிதையாமல் வர வேண்டும். அதுக்கு பேர் தான் இயற்சீர் வந்தலை. 2 சீர் கொண்டு வரக்கூடிய சீர்கள்ல மாமுன், இப்ப மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்தால் இயற்சீர் வந்தலைன்னு பின்னாடி படிக்க போறோம். அது அடுத்த வகுப்புல மிக விரிவாக விளக்கி அந்த தலையை சொல்ல போறேன். எடுத்துக்காட்டுக்கும் ஒரு பாட்டு சொல்ற. அந்த மாதிரி நாம பார்க்கும்போது ஈரசை சீராகிய ஆசிரிய உரிச்சீர் மூவசை சீர்களே பயிலுகின்ற வெண்பாவில் வரலாம். ஆசிரியப்பாவில் அந்த மூவசை சீர் வரலாம். ஈரசை சீரே பயிலக்கூடிய ஆசிரியப்பாவில் வெண்பாவிற்குரிய மூவசை சீர் வரலாம் என்று சொல்லுகிறார் இந்த பாட்டுல. எப்படி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலை மயங்கிய, தமிழ் தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை நிறை, மயங்கிய நிறை நேர், நிறை நிறை, மயங்கிய நிறை நிறை. அடுத்தது தலையாலங்கானத்து, தலையாலங்கு அப்படிங்கிறது ஒரு மூவசை சீர் வந்தது. அதை அழகிட்டீங்கன்னா காய்ச்சீர். அது
அது என்ன காட்சி? தலை, நிறை, யா, நேர், லங், நேர். அதனால நிறை, நேர், நேர், பூ, விளங்காய். அதனால அங்க காய்ச்சீர் ஒன்று வந்தது. ஆசிரியப்பாவில் நடுவில் இவ்வாறு காய்ச்சீர் வரலாம். அதுக்கு அந்த காய்ச்சீருக்கு பேர் வெண்சீர், வெண்பாவிற்குரிய சீர். அந்த வெண்சீர் வரலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு காட்டினாரு. தலையால ஒரு புறநானூற்றுல 19வது பாட்டுல இழிகடல் வளைய ஈண்ட அகன் கிடக்கை தமிழ்களை மயங்கிய தலையாளன் காணத்து அப்படின்னு சொல்றார். அதனால அந்த இடத்துல ஒரு காய்ச்சீர் வருவதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டது. அடுத்தது அந்நிலை மருங்கின் வஞ்சி உரிச்சீர் ஒன்றுதலுடைய ஒரு வழியே. எப்பயாவது ஒரு வழி எப்பொழுதாவது இந்த ஆசிரியப்பாவில் ஒரு வஞ்சி உரிச்சீரும் வரலாம். வஞ்சி உரிச்சீர்னு என்ன? கனி என்று முடியக்கூடிய 4 சீர்கள்: தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிளங்கனி, கூவிளங்கனி. அந்த மூவசை சீர்களும் ஒரு வழி எப்பொழுதாவது வரலாம். அதுக்கு பேராசிரியர் ஒரே எடுத்துக்காட்டுவாரு. மாசேர் சுரம், சுரம்ங்கிறது கனி. புலிசேர் சுரம், புலிசேர் சுரம், புலி சேருகின்ற காடு, புலிசேர் சுரம், மாசேர் சுரம் என்று வரும். சரி, அடுத்தது ஒரு அடின்னா என்ன? சீர் முடிஞ்சது, அடிக்கு வர்றார். ஒரு அடின்னா என்ன? நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உரைநடையில் எழுதுகிற போதுதான் வரி என்று சொல்ல வேண்டும். இந்த கட்டுரையில 15 வரி இருக்குன்னு அங்க சொல்லலாம். செய்யுள்ள சொல்லுகிற போது வரின்னு சொல்லக்கூடாது. 4வது வரியில பாரு, 5வது வரியில பாருன்னு சொல்லக்கூடாது. அடின்னு சொல்லு. 4வது அடியில், 5வது அடிகள்னு சொல்லு. என்ன யாப்புங்கிறதுல உறுப்பு அடிதான், வரி இல்லை. இங்க பாருங்க, இப்ப நாற்சீர் கொண்டது அடியெனப்படுமே. ஒரு அடிக்கு 4 சீர் இருக்கணும். 5 சீரெல்லாம் இருக்குங்கிறத பத்தி எல்லாம் பிறகு பார்ப்போம். ஒரு அடியில 4 சீர் இருக்கும். அப்படி இருந்தா அந்த அடிக்கு பேர் என்ன அப்படின்னா அளவடி அல்லது நேரடி. 2 பேர் இருக்கு, அளவடி, நேரடி சொல்லுங்க. நான் சொன்ன 9வது பாட்டு கலித்தொகையில அரிதாய அறநீதி அருளியோர்க்கு அளித்தலும் 4 சீர். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா பெரிதாய பகை வந்து பேடாரை பெறுதலும் 4 சீர். இப்படி ஒரு அடிக்கு 4 சீராக வருவதற்கு பெயர்தான் அளவடி அல்லது நெடிலடி எனப்படும். அடி உள்ளவையே தலையோடு தொடையே. இந்த நாற்சீர் அடிக்கு தான் தலையும் தொடையும் வரும். தலை என்பது 2 சீருக்கு இடையில இருக்கக்கூடிய இணைப்பு. தொடை என்பது அப்படித்தான், எப்படி தொடுக்கப்படுவதுங்கிறது. என்ன எழுத்து எப்படி இணைந்து வரும், என்ன சீர் மற்ற சீரோடு இணைந்து வரும் என்று சொல்லுவது தொடை, தொடுக்க பெறுவது. அதனால இவையெல்லாம் நாற்சீரடிக்கு உரியனங்கிறத அடுத்த நூற்பாடில் சொல்றார். அடியிறந்து வருதல் இல்லைன முடிவ. நாற்சீரடியை தாண்டி இந்த தலை தொடை வருதல் இல்லை அப்படின்னு காட்டினார். அது விரிவாக பின்னால நாம 13,708 தொடைகளை பற்றி பார்க்க போறோம். அங்க பார்க்கலாம். அடியின் சிறப்பே பாட்டனப்படுமே. பாட்டுக்கு சிறப்பு என்னன்னு கேட்டா ஒரு அடிதான். ஒரு அடியை கொண்டுதான் பாட்டு. ஒரு நுட்பமான செய்தி நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் நினைவூட்டுகிறேன். உலகலாம் நினைந்தோதற்கரியவன், பாட்டு சரியா எழுதணும். உலகலாம் நினைந்தோதற்கரியவன் இல உலாவிய நீர்மறி வேலியின் அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அளவடி தானே இது. 4 சீர் வந்தா அளவடிதான். ஒரு பாட்டுல 4 அடி வந்திருக்கு, ஒரு அடியில 4 சீர் வந்திருக்கு. அப்ப 16 சீர் வந்துருச்சு. அருமையா இருக்கு. இந்த பாட்டுல யாரும் காணாத ஒரு புதிய நயத்தை கண்டார் ஒரு பெருமகனார். அவர் தமிழாகவே வாழ்ந்தவர். எனக்கு அவரோடு சின்னால் பழக்கம். ஏன்னா அவருடைய ஊர் பக்கத்துல நான் போய் பணி செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைத்த போது அவருடைய வீட்டுக்கு நான் போவேன். அப்பதான் பார்த்தேன் இப்ப ஏற்பட்ட ஒரு தமிழ் மலை என்று நான் கண்டு வியந்தேன். அவர்தான் கிருபானந்த வாரியார் என்ற
பெரிய சொற்பொழிவார். அவருடைய கல்வியை ரொம்ப நெருங்கி பார்த்து பழகினாதான் தெரியும். ரொம்ப ஆசிரியப்பா எல்லாம் எழுதுவார், எல்லாம் சொல்லுவார் வாயால. இசையில 12 ஆண்டுகள் இசை பயின்றார். அப்பேற்பட்டவரு அவர் சொல்லுவாரு, ஒரு எதுல சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டு வருகிற போது ஒரு தேவாரத்தை அருமையா அதற்குரிய பண்ணோடு பாடினார். அப்படி பண்ணோடு பாடி கொண்டு வருகிற போது எதுக்க பிச்சையப்பான்னு ஒரு பெரிய இசை வித்வான் இருந்தார். அப்ப அவரை பார்த்துக்கிட்டே பேசுறாரு. இதெல்லாம் இப்படி அருமையா பாடினாரு, எல்லாரும் கை கட்டினாங்க. என்னக்கு போய் இதுக்கு போய் கை கட்டுறீங்க, இதெல்லாம் இறைவன் போட்ட பிச்சையப்பான்னாரு. எதுக்கு அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அந்த பேர்ல. இந்த ஸ்லேடைகள்ல அவருக்கு மிக மிக எளிதாக வரும். அதே போல இறைவனுடைய பாத கமலங்களை பிடித்தால் நம்முடைய பாதக மலம் நீங்கும்பார். பாத கமலங்களை பிடித்தால் பாதக மலம் நீங்கும்பார். அருமையான ஸ்லேடைகள் அதெல்லாம். அப்படி சொல்லக்கூடிய அவர் இந்த இதுல பாடல்களை சொல்லும் போது இந்த பாட்டுக்கு ஒரு புதிய செய்தி சொல்லிட்டார். என்ன செய்தி அது? எழுத்து எண்ணுங்க. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன்னு சேர்த்து சொல்லலாம், சேர்ந்துருக்கணும், பிரிக்க கூடாது. பிரிக்காம எழுதுங்க. எழுதுனா எத்தனை எழுத்து இருக்கு? 63 எழுத்து வரும். அதுதான் 63 நாயன்மார்களை பற்றி சொல்லக்கூடிய பெரிய புராணத்தினுடைய முதல் பாட்டுன்னார். அப்புறம் ஒரு 9 தொகையடியார்களை தனியா சொல்லியிருக்காரு சேக்கிழார். அதையும் சேர்த்தீங்கன்னு 72. அதுக்கு அவர் சொல்றாரு, முதல்ல பாட்டை சேர்த்து எண்ணுனீங்க, பாட்டை பிரிச்சு எண்ணுங்க. உலகு எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா 72 வரும்னாரு. இது இறைவனுடைய அருளால் பாடிய பாட்டு, இறைவன் அடியெடுத்து கொடுத்து பாடிய பாட்டு அப்படின்னு அவர் சொல்லுவார். படித்தா அப்படி படிக்கணும், அவ்வளவு தேர்ச்சி பெற வேண்டும். சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொன்னேன். 4 எழுத்து ஆதியாக, இப்ப அடி 2ம் பலவுமாக தொடர்வது பாட்டுங்க. ஒரு அடியில பாட்டு வராது. அடியின் சிறப்பே பாட்டன பெருமை. ஒரு அடிக்கு மேல வரணும். குறைஞ்சது எவ்வளவு வரலாம் அப்படிங்கிறது தான். எல்லாரும் 2 அடின்னு எழுதினாங்க. எல்லாம் நினைச்சு பாருங்க, 1.25 அடி தான் திருக்குறள் இருக்கிறது நம்மகிட்ட இலக்கியம். அதனால அது 3/4 வந்துட்டா ஒண்ணுதானே. அதனால 2 அடி குறள் என்பது 2 அடின்னு சொல்லப்படும், 1.25 அடின்னு சொல்லலாம். இந்த 1.25 அடி தொடங்கி ஆசிரியப்பா நீண்டு கொண்டே போவோம். அதுக்கு எல்லை எதுங்கன்னு கேட்டாங்க. உரைப்போர் உள்ள கருத்துன்னு அளவே பெருமை. சிறுமை 3 அடி. ஆசிரியப்பாவுக்கு கீழ் எல்லை 3 அடி, மினிமம் 3 அடி. மேக்சிமம் எவ்வளவு? மேக்சிமமே கிடையாதுப்பா, 10,000 வேணாலும் பாடு போ. வள்ளலார் பாடியிருக்காருல 1000 சொச்சம் அடி, அது மாதிரி பாடு. அதனால 1.25 அடி தொடங்கி 1000 1000 அடிகளுக்கு தொடர்வதுதான் பாட்டு. அதுதான் பாட்டிற்குரிய சிறப்பு. அடி 2ம் பலவுமாக தொடர்வது பாட்டாகும் எழுதுவார் பேராசிரியர். அடுத்தது 4 எழுத்து. இப்ப நம்ம அடியை பற்றி சொல்ல போறார். ஒரு அடியில எத்தனை எழுத்து வரலாம், இது எப்படி வகுக்கிறார் பாருங்க. அசை சொன்னார், சீர் சொன்னார், அடி சொல்ல வருகிற போது அடியை அளக்கிறார். ஒரு அடிக்குள்ளார எத்தனை எழுத்து வரலாம். இப்படி எழுத்து வருகிற போது ஒற்றெழுத்தையும் குற்றியலுகரத்தையும் நீக்கி விடுவார். 4 எழுத்து ஆதியாக 6 எழுத்து ஏறிய நிலத்தே குறள் அடி என்ப. ஒரு குறள் அடின்னு சொன்னா 4 எழுத்து இருக்கணும். 4 எழுத்துல இருந்து 6 எழுத்துக்குள்ளார இருக்கணும். அதுதான் குறள் அடி. இதுல ஒற்றுக்கு இடம் கிடையாது. ஒற்றை நீக்கி எண்ண வேண்டும். அதே போல குற்றியலுகரத்தையும் நீக்கி விட வேண்டும். நான் எடுத்துக்காட்டு இப்ப பார்க்க போறோம். போந்து போந்து சார்ந்து சார்ந்து நேர்ந்து நேர்ந்து மூசி நொந்து வண்டு சூழ விண்டு வீங்கி அப்படிங்கிறதுல இந்த போந்து போந்துங்கிறத எத்தனை எழுத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போந்துங்கிறதுல ஒரு எழுத்து தான் இருக்கு. எப்படி இந்து தூ இருக்குத கணக்கில் வராது. ஒற்று எழுத்து கணக்கில் வராது. தூங்கிறது குற்றியல் வரும், அதையும் எடுத்துருங்க. அப்ப போங்கிறது ஒரு எழுத்து.
அடுத்தபடி ஒரு போந்து, அதுலேயும் ஒரு எழுத்து 2 எழுத்து. அடுத்தது சார்ந்து, அதுலேயும் சார் ஒரு எழுத்து தான். அதுக்கு அடுத்தது சார்ந்து, அதுலேயும் ஒரு எழுத்து தான். ஆக இந்த அடியில் 4 எழுத்து தான். இது பேர் குறள் அடி. அதே போல் 5 எழுத்து வருவதும் குறள் அடி, 6 எழுத்து வருவதும் குறள் அடி என்று அடிக்கு இலக்கணம் வகுத்தார். அதோடு நாம் நிறுத்தி கொண்டு வருகின்ற வகுப்பில் தொடர்ந்து இவற்றையெல்லாம் பார்ப்போம். இந்த ஆசிரியப்பாவை நீங்கள் அழகிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் அழகிடுதல் என்றால் பிரித்தல் என்று, பிரித்து பார்த்தல் என்று பொருள். அவ்வாறு பிரித்து நீங்கள் பார்த்து கொண்டு வாருங்கள். ஐயம் இருந்தால் எனக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.